Hi guys, நான் முதல்வன் and ASC SCC சேர்ந்து கனெக்ட் பண்ற UPSC Prelims 2025 கான ஒரு மாரத்தான் விஷன் 1000 மிஷன் 100 தமிழ்நாட்டில இருந்து ஒரு 1000 பேரையாவது குறைஞ்சது நம்ம பிலிம்ஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கற இலக்கோட நம்ம வந்து பயணிச்சிட்டு இருக்கோம். சோ அதுல பேப்பர் 2ல ஒரு பார்ட் என்னது CSAT அப்படிங்கறதுல நம்மளோட ஒரு 8 கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு 8வது கிளாஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல உள்ள PYQ-வை ஒவ்வொரு டாபிக் வைஸா செக்ரிகேட் பண்ணி அத மொத்தமா கம்பைல் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா prime numbers, divisibility rule and dice odd even concept board mass எல்லாமே பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல number of zeros, number of square rectangle remainder theory அதோட applications and LCM SF இது பார்த்தோம். தேர்ட் கிளாஸ்ல arithmetic progression, geometric progression, average alligation mixtures, ratio proportion and age partnership, profit loss இது எல்லாமே பார்த்தோம். fourth class reasoning, syllogism, Venn diagram, blood relation, direction and other reasonings, seating arrangement, watermark, missing numbers எல்லாமே பார்த்துட்டோம். and fifthல all number system பார்த்தோம். sixthல simple interest compound பார்த்தோம். and time and work, time speed distance, calendar clock அதில் உள்ள எல்லா சம்ஸ்மே நம்ம அதில் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா mensuration cubes எல்லாமே கவரேஜ். and 7th class நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க அதில் permutation, combination, probability அதில் உள்ள எல்லா சம்ஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கு ஃபைனலி we have 8th class. இதில் முக்கியமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா data sufficiency around 10 questions இதுக்கு வந்து possibilities இருக்கு வரதுக்கு and alpha series, alpha numeric. ஸோ இந்த டாபிக்லாம் செப்பரேட்டாக பிரிக்கவே முடியாது, அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அண்ட் கோடிங் டிகோடிங், இன்இக்வாலிட்டிஸ், ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் இந்த மாதிரி டாபிக்லாம் வந்திருக்கு. அண்ட் பை சார்ட், பார் சார்ட் இந்த மாதிரி டேபிள்ஸ் உள்ளதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம செக்ரேட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு 8th கிளாஸ். ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன், CSAT ஃபேக்கல்ட்டி. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா சீரீஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், கோடிங் டிகோடிங். ஸோ இது என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம இந்த வருஷம் இந்த 5 வருஷத்தில் உள்ள கொஷின்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ A, B, C, D இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரீஸில் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? A, B, C இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 18 இல்லைனா 15 இல்லைனா 20 அந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு சீரீஸில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, இதில் இந்த டேஷில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ABC இருக்குது, இதில் D இல்லை, இதில் வந்து B இல்லை, இதுலேயும் D இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ ABCD 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 இந்த மாதிரி எனக்கு தோணுது. சப்போஸ் ABCA BCDA இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரீஸ் அதில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சீரீஸை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் அது யோசிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாய்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை தூக்கி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த பசில்ஸ் மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி வருது ABC ABC BCD BCD இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் 2019லேருந்து கேட்குறாங்க. இயர்லி ஒன் கொஸ்டின் டில் நவ் 2024 வந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் 23 and 24ல் சேம் கொஸ்டின் தான், ரிப்பீட்டேஷன் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அண்ட் கோடிங் டிகோடிங் இதில் என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து இப்போ ABC இஸ் ரிட்டன் அஸ் 1 2 3 இல்லை CD இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் அசைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபாபெட்டுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணிடுவாங்க, அதில் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் 2024ல் கூட கேட்டிருந்தாங்க. தென் கோடிங் டிகோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ ABCன்னு இருக்குது, இதை ZYX இப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா A ஃபஸ்ட் எழுத்து, Z லாஸ்ட் எழுத்து, B செகண்ட் ஃபஸ்ட்டு, Y செகண்ட் லாஸ்ட்டு, C தேர்டு, இது வந்து தேர்ட் லாஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டா, இதில் +1 என்னது, இப்போ ABC ரிட்டர்னஸ் ஒரு இது கொடுத்துருவாங்க. அப்போது XYZ ரிட்டர்னஸ் என்னங்கிறது கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? கோடிங் டிகோடிங் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, +1னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABCD EFG நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஏக்கு பதிலாக E போட்டிருக்காங்கன்னா BCD 3 இதை விட்டுட்டு E போட்டிருக்காங்க, பிக்கு பதிலாக F போட்டிருக்காங்கன்னா FCCDE 3 இதை விட்டுட்டு F போட்டிருக்காங்க. அப்போ இதில் +3 +3ங்கிற ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படிலாம் இருக்கும், ஒன்று +1 +1 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்,
இல்லை +1 -1 +1 -1 இப்படி போயிட்டுருக்கோம் +1 +2 +3 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் +1 -2 +3 -4 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இல்லை +2 +2 +2 +2 +3 +3 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் போய்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சம்டைம்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ சி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்லேருந்து இது 3வது லாஸ்ட்லேருந்து 3வது இல்லைனா நம்பர்ஸே வரும் நம்ம ஏபிசிடி இந்த மாதிரி தெரியறதுக்கு ஏபிசிடி இஎஃப்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபுல்லாக எழுதிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இதை சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கோடிங் டிகோடிங்கில் வரும் ஓகேவா ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துலாம் ஸோ இது பாருங்கள் இது 2020 கேட்ட கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் சம் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஓகேவா ஸோ ஆல்பா சீரீஸில் கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்க்கணும் இதில் என்ன இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 மொத்தம் 20 இது இருக்குது ஓகேவா ஸோ 20 இருக்குன்னா ஒன்று நீங்கள் 5 5 பிரிக்கலாம் இல்லைன்னா 4 4 பிரிக்கலாம் எதுனாலும் உங்கள் இஷ்டம் தான் ஓகேவா சரி இப்போ 5 5 பிரித்து பார்க்குறேன் 1 3 4 5 3 4 5 3 4 5 ஓகேவா சரி ஏபி ஏபி ஏ பிசி பிசி பி சிடி சிடி சி டிஇ டிஇ டி அப்போ ஆன்சர் ஏசிசிஇ இருக்கா இருக்குது ஸோ அதை பிரிக்கும்போது ஏதோ ஒரு ஏபி ஏபி டிசி டிசி டிஇ டிஇ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தோணும் இப்படி வரும்னு சொல்லிட்டு சப்போஸ் அப்படி தோணலை அப்படின்னா இதை எழுதிட்டு இந்த நம்பரை ஒன்று ஒன்றா வச்சு பார்க்கணும் இதை மேலே சின்னதாக எழுதினீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் வருது இப்போ பாருங்க ஏபி ஏபி ஏ பிசி பிசி பி அந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் ஓகேவா ஸோ இது வந்து 2020 கேட்டது 21 என்ன பண்ணான்னு பார்ப்போமா எஸ் இங்கே பாருங்கள் இதில் என்ன இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்குது 18 இருந்தால் ஒன்று 3 3 பிரிக்கலாம் 6 6 பிரிக்கலாம் சரி 6 பிரித்து பார்ப்போம் 3 6 3 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஓகே இது என்ன இருக்குது ஏஏபின்னு முடியுது அப்போ இதுவும் ஏஏபின்னு முடியுதுன்னு வச்சுக்கலாம் இது ஏ இருக்குது அப்போ இதில் ஏஏபின்னு போட்டுக்கிறேன் இதுலேயும் ஏஏபின்னு போட்டுக்கிறேன் ஓகே அடுத்து ஃபஸ்ட்டு ஏபின்னு ஆரம்பிக்குது அப்போ ஏபின்னு வச்சுக்கிறேன் அப்போ இதில் ஏ வரும் ஏபின்னு வச்சுக்கிறேன் இதில் என்ன இருக்குது பி இருக்குது அப்போ பி பி அப்போ என்ன இருக்குது ஏ பிபி ஓகே ஏ பிபி இருக்குது அப்படி தானே இருக்குது ஏபி பிஏ ஏபி ஏபி பிஏ ஏபி ஏபி பிஏ ஏபி எஸ் ஒரே இது என்ன இருக்குது ரிப்பீட்டேஷனாக வந்திருக்கு இந்த 6 தான் 6 6 அப்படி 3 டைம் வந்திருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ என்ன லெட்ரு ஏபி 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 இதான் எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ ஒன்று நீங்கள் 6 பிரிக்கலாம் இல்லை அப்படின்னா சப்போஸ் 3 பிரிச்சா பாருங்கள் ஏபிபி 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 இங்கே ஏஏபி 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 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஸோ இந்த 3 தான் வருது இந்த ஃபஸ்ட்டு 3 தான் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா இது பாருங்கள் இதுவுமே என்னது 2023 கேட்டது ஸோ என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சு இப்போ கேபிட்டல் லெட்டரில் இருக்குது அது மாதிரி செஞ்சாருக்கு இங்கே பாருங்கள் ஏபிசி டேஷ் இருக்குது சரி எத்தனை இருக்குது 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இது இருக்குது சரி 5 5 பிரிக்கலாம் பிரச்சனை இல்லை 4 4 பிரிக்கலாம் பிரச்சனை இல்லை எதுனாலும் நம்ம இஷ்டம் தான் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக 4 4 தான் நான் பிரிச்சிருந்தேன் நான் 4 4 4 4 நான் என்ன நினச்சேன்னா ஏபிசிடின்னு இருக்கா இதில் ஏ இல்லை இதில் சி இல்லை இதில் டி இல்லை இதுலேயும் டி இல்லை ஓகேவா ஆக்சுவலாக என்ன இருக்குது ஏபிசி ஏபிசிடி இதில் ஏபிசிடி 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 இப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா டபுள் டி டபுள் சி டபுள் பி வந்துருச்சு இங்கே டபுள் ஏ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால ஓகே தான் ஆன்சர் டிடிசிஏ போட்டிருக்காங்க ஆன்சர் டிடிசிஏ ஆப்ஷன் டி நம்ம சால்வ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க இதே கொஷின் தான் 24ல் இது கவனிங்க இதுலேயும் அதுதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ரெண்டுக்கு என்ன சேஞ்சு பாருங்கள் ஏபிசிடின்னு முடிஞ்சிருக்கு ஏபிசின்னு வருது எஸ் சரி இதே நான் வந்து என்ன 4 4 பேசுகிறவா இங்கே பாருங்கள்
அதே இது டபுள் ஏ இதில் ஏ போடலாம், டபுள் பி, டபுள் சி, டபுள் டி, 2A 2B 2C 2D அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் AACD வருது. AACD ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அப் டு 24 ஹவர் வந்திருக்கு. கண்டிப்பாக 25ல் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா இது எமர்ஜ் ஆகிடும், 4 வருஷம் கேட்டுட்டு இருக்கானா கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று படித்து வச்சுக்கோங்க. உங்களை பாஸ் பண்ண வைக்கக்கூடிய 27 கொஸ்டினில் இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஓகே, எஸ். இது பாருங்கள். ஸோ இதுலேயே நம்பர்ஸில் இப்போ ஆல்ஃபாபெட்டில் வந்து நம்ம எப்படி இருப்போம்னா லெஃப்டில் இருந்து 16th லெட்டர், அதுலேருந்து லெஃப்ட் சைடில் 3rd லெட்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் வாட் இஸ் தி லெட்டர் ரைட் மோஸ்ட்லேருந்து 16th அதுக்கு லெஃப்டில் ரைட்டில் இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா ABCDE இந்த மாதிரி ஒரு 4 எழுத்தை மாற்றி போட்டு வாட் இஸ் த லெட்டர் 13th ஃப்ரம் தி லெஃப்ட் டு தி ரைட் ஆஃப் 3rd அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in the English alphabet the first 4 letters are written in opposite order and the next 4 letters are written in opposite order and so இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்ஸில் போயிட்டே இருக்குது. அட் த எண்ட் YZ வரும், அதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். which will be the 4th letter to the right of the 13th letter. 4th letter to the right of the 13th letter. அப்போ 13th letter சொல்லும்போது லெஃப்ட்லேருந்து 4th letter அதுக்கு ரைட்டில் லெஃப்ட்லேருந்து 13th letter அதுக்கு ரைட்டில் என்னது 4th letter. அப்போ 17th letterன்னு மீனிங் வரும். ஓகேவா? 17th letter அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் வரும். சரி பார்த்துருமா? இப்போ பாருங்கள். இப்போ ABCD EFGH IJKL MNOP QRST இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளையும் நான் மாற்றி போட்டு எழுதுறது எனக்கு வேலை இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 17th லெட்டர் வேணும். டேரெக்டாக நான் அங்கே போகிறேன். 4 4 2 4 8 3 4 12 4 4 16 16 முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் தான் எனக்கு ஆன்சர் இருக்குது. QRST OP QRST அது 4 தான் ஆன்சரு. என்ன சாய்ஸில் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. எனக்கு T தான் ஆன்சர். எனக்கு T தான் ஆன்சர். இதுலேயே நான் முடிச்சிட்டேன். பட் ஸ்டில் இதை மாற்றி போடணும்ல. 16 முடிஞ்சு போச்சு. 17th லெட்டர் மஸ்ட் பி என்ன இருக்கும் TSRQன்னு வரும். ஏன்னா இதை மாற்றி போடணும். TSRQன்னு வரும். T தான் உங்களுக்கு என்னது 17th லெட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் ஆன்சர் கண்டுபிடிக்காமே அந்த 4 தான் வரும்னு பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு, ஆன்சர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்குறான். ஸோ நம்ம ஃபுல்லாக இப்போ அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இதை எழுதுவாங்க அப்படிலாம் எழுதுறதுக்கு இல்லை. அப்படி எழுதுனா டைம் ஆகும். ஸோ என்ன கேட்குறான் டு த பாயிண்ட் அதை வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? இது பாருங்கள். the letters from A to Z are numbered from 1 to 26. அப்போ A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ M என்னால் பெரிய. ஓகேவா? M வர 13 வரும். அடுத்து 14 15 16 17 18 19 20. T வந்து 20. T20 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 22 23 24 25 26. ஓகேவா? ஸோ ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம். சமையலில் ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்டு இருக்காது, கவனமாக இருக்கணும். இஃப் GHI G என்னது 7, H என்னது 8, I என்னது 9. ஓகேவா? ஸோ இது எனக்கு 7 8 9 தான் வருது. அவள் ஏதோ 15 7 8 அப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க. டியோட வேல்யூ என்ன 4, ஈயோட வேல்யூ 5, எஃபோட வேல்யூ 6. ஸோ இது ஏதோ டபுள் மாதிரி தெரியுது. ஏன்னா 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது, 9 இருக்குது, 18 இருக்குது. ஸோ அப்போ இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ டபுள் பண்ணி பார்க்குறேன். 12க்கு 2 மீதி 1, 10 11க்கு 1 மீதி 1 8 9. ஆமாம், டபுள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு 4 5 6ன்னு வந்துச்சு. அதை டபுள் பண்ணால் 9 12 வருது. ஓகேவா? இது நான் பார்க்கறதுல யூனிட் பிளேஸே பார்த்துட்டேன். அரௌண்ட் ஒரு 14 15 வந்துடும். எஸ். அப்போ இதில் ஏபிசினா 1 2 3. இதை டபுள் பண்ணால் 6 4 இங்கே 2. அப்போ 246 ஆன்சராக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 246. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை டீகோட் பண்ணணும். ஸோ இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆன்சர் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் 2020 கேட்டது. ஓகே, இது பாருங்கள். வாட் இஸ் தி மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ்? அப்போது ACPQ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
இங்கே பிஇஎஸ்யூன்னு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஏக்கு பதிலாக இப்போ சும்மா எழுதுகிறேன் ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல் எம்என் ஓபிக்யூ ஆர்எஸ்டியூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட். ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி சம் கண்டிப்பாக ஒன்று வரும். அப்போ நீங்கள் லாஸ்ட் பேஜில் ஏபிசியில் ஒரு டைம் எழுதி வச்சுருந்தா போதும். ஏதாவது கொஸ்டின் வச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏக்கு பதிலாக பி போட்டிருக்காங்கன்னா அப்போ +1. அடுத்து சிக்கு பதிலாக இ போட்டிருக்காங்க அப்படின்னா +2. பிக்கு பதிலாக எங்கே இருக்குது பிக்கு பதிலாக எஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா +3. அப்போ எனக்கு என்ன வருது +1 +2 +3 இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ இங்கே எம்முக்கு பதிலாக எனக்கு என்ன வரும் எம் பக்கத்தில் என்ன இருக்குது என். அப்போ ஆன்சர் எண்ணில் ஸ்டார்ட் ஆகும். எண்ணில் தான் எல்லா நம்பரும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எண்ணுக்கு பதிலாக என்ன ஆகும் பி. அப்போ பி வச்சு வர்றது என்ன இருக்குது இந்த 2 போயிடுச்சு. என்பி 3 சாய்ஸ் இருக்குது. ஜிக்கு பதிலாக என்ன வரும் ஜிக்கு பதிலாக 3 1 2 3. அப்போ எனக்கு என்ன வரணும் ஜே வரணும். ஜே வச்சு எத்தனை இருக்குது 2 இது இருக்குது. ஓகே அப்போ எனக்கு ஐ வரணும். ஐக்கு பதிலாக 4 1 2 3 4. அப்போ எனக்கு என்ன எம் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது நான் வந்து லெஃப்ட் டு ரைட் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியணும். இப்படி பண்ணக்கூடாது. என்னென்னா இந்த +1 +2 +3ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன எடுக்கணும்னா நம்பரை பார்க்கணும். எல்லாம் என் ஆரம்பிக்குதா ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் லாஸ்ட்லேருந்து பார்க்குறேன். ஐக்கு என்ன வரும் எம் வரும். எம் வந்துச்சுன்னா இது வராது இது வராது. அடுத்து ஜே தான் இருக்குது. அப்போ எனக்கு 2 ஆப்ஷனில் 2வது இது வருது. அப்போ எண்ணுக்கு என்ன வரும் எண்ணுக்கு பி வரும். அப்போ இங்கே எம் வரணும் இங்கே பி வரணும்னா அந்த ஆன்சர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆப்ஷன் டி. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இது சின்னதுனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் நிறையா லெட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ சாய்ஸாக பார்த்தோன்னே என் தான் இருக்குன்னா அப்போ டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அந்த டேர்முக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் குயிக்காக வந்துடும். ஓகே ஸோ இது பாருங்கள். ஸோ இது ரீசனிங்லேயே உள்ளது. ஓகேவா? ஸோ ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் சர்டன் என்ட்ரிஸ் இருக்குது. த என்ட்ரிஸ் ஃபாலோஸ் த ட்ரெண்ட் ரோ வைஸ். ஓகே ரோ வைஸ் ஏதோ ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஓகே அப்போ சூஸ் த மிஸ்ஸிங் என்ட்ரி. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நான் பார்த்தேன் அப்படின்னா இப்போ ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது ஏ இருக்குது சி இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன வரணும் இங்கே பி வரணும். பி வரணும் அப்படின்னா 2 சாய்ஸ் இருக்குது. பி வரணும் அப்படின்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. இதில் எது வரலாம் எப்படி பார்க்குறது? இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸ் 3 இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 6. அப்போ இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக என்ன வரணும் 3 தான் வரணும். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் 3பியாக தான் இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சமயமே எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் பார்க்குறோம். ஓகேயா? ஏன்னா ரீசனிங் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும். ஏன்னா ரீசனிங் அப்படின்னாலே நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ண போகிறீங்க அதை வச்சு வரப்போகுது. ஏன்னா குவான்ஸுங்கிறது ஒரு ஃபார்முலா போட்டு வருது. இது இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ரீசனிங் அப்படி கிடையாது. ரீசனிங் வந்து உங்களுக்கு சார் இப்படி கூட வரலாம் அப்படின்னா எஸ் ஆப்வியஸ்லி வரலாம். ஓகேவா? ஏன்னா வெவ்வேறு மாடல்கள் இருக்கலாம். பட் உங்களுக்கு வர்ற ஆன்சர் இருக்குல்ல அந்த வர்ற ஆன்சர் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணுமென்ற இருக்கும். மீன்ஸ் நான் சொல்கிற வருது நீங்கள் சார் +2 +2 +2 இப்படி வருது சார் சொன்னீங்கன்னா அது எல்லாத்துக்கும் சீக்வன்ஸாக வரணும். ஏதோ 2 இதுக்கு வருது மீதி 2க்கு வரல அப்படின்னா அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே யூ ஆர் கிவன் 2 ஐடென்டிக்கல் சீக்வன்ஸ் இன் 2 rows. ஓகே என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் தி என்ட்ரி இன் த பிளேஸ் ஃபார் சி? ஓ சி இதான் சீக்வன்ஸ் 2. இந்த சி அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன ஆன்சர் வருங்கிறது நான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் 8 இருக்குது. 8 எப்படி 4ஆக மாறிச்சு? இன்ட்டு 1/2 போட்டால் 4ஆக மாறிடும். 4 எப்படி 6ஆக மாறிச்சு? இன்ட்டு 3/2 போட்டால் கட் பண்ணால் 6ஆக மாறிடும். 6 எப்படி 15ஆக மாறிச்சு? இன்ட்டு 5/2 போட்டால் 15ஆக மாறிச்சு. இது 7/2. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு 1/3 3/2 1/2 3/2 5/2 7/2 சொல்லிட்டு ஆட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கீழே 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேயே அதான் நடக்க போகுது. அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும் 5 × 1/2 இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து 3/2 அதுக்கடுத்து 5/2 இது வரை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் சி கிடைக்கும். இதை தனித்தனியாக பண்ணால் உங்களுக்கு டைம் ஆகும். ஓகேவா? அப்போ தனித்தனியாக பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் 5 × 1/2 3/2 5/2 இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ கீழே என்ன ஆயிடுச்சு 8 ஆகிடுச்சு. மேலே 75 ஆகிடுச்சு. இப்போ 75 இப்போ 8ன்னு பார்க்கும்போது நான் டிவைட் பண்ணணும். இட் இஸ் அரவுண்ட் 80 பக்கத்தில் அதாவது 10க்கு கொஞ்சம் கம்மி. 10க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க ஒரே ஒரு ஆன்சர் என்னது இதுதான். இப்போ 8ன்னு பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா 40 தான். 2 கண்டிப்பாக வராது.
அப்போ 10க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆன்சர் சி மட்டும் தான் இருக்குது. ஸோ தட் ஆன்சர் சி. ஸோ இதை டிவைட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிவைட் பண்ணுறது பெருக்கிறதுலே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ சாய்ஸஸை பொறுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டின் ஈஸியாக டிஃபிகல்ட்டாக அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் டிசைட் பண்ணலை, அந்த சாய்ஸஸ் தான் டிசைட் பண்ணுது. ஸோ இதில் இந்த சாய்ஸ் இப்படி கொடுத்துருக்கான், எல்லாமே நியர்பை. சப்போஸ் எல்லாமே 9.9.9 இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக நான் இதை கட் பண்ணி என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் அங்கே சாய்ஸ் வேரியேஷனாக இருக்கிறதுனால, ரொம்ப டீவியேஷன் அதிகமாக இருக்கிறனால எனக்கு இல்லை 8 வந்த உடனேயே அப்போ 80/8 வந்துச்சுன்னா 10 வரும், 72 தான் 9 வரும். எனக்கு தெரிஞ்சு போச்சு, 8 டேபிள் எனக்கு தெரியும். அப்போ 9 சம்திங் ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறத நான் டேரெக்டாக போடுவேன். இல்லை 2 ஷார்ட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இதை டேரெக்டாக ஒரே இதில் எழுதணும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒன்று ஒன்றா தனியாக பண்ணி இது ஒரு 2.5 வருது, அதுக்கடுத்து 1.5ல பெருக்கணும், இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா டைம் ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது, ஒரே ஷார்ட்டில் எழுதி நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? ஃபைன். இது பாருங்கள், இது 2021 கேட்டது. ஸோ இன் எ கோட் லாங்குவேஜ் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ரிட்டன் அஸ் LBSIDNZ UHDR. ஓகேவா? ஹவு கெமிஸ்ட்ரி ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா எழுதுவோமா, ABCDEFGHIJKL MNOPQ RSTUVWXYZ. ரிவர்ஸில் கூட நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம். ISW XW VUTS RQPO NMLKJ அந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் கூட ஒரு டைம் படித்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு பதில் என்ன போட்டிருக்கான், எல் போட்டிருக்கான். ஏக்கு பதில் என்ன போட்டிருக்கான், பி போட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு -1, ரெண்டாவது +1. அப்போ டீக்கு -1 பார்க்கணும். எஸ் இருக்கா? ஆமாம், எஸ் இருக்குது. ஹச்சுக்கு அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஐ இருக்குது. அப்போ சீக்வன்ஸ் தெரிஞ்சு போச்சு. சீக்வன்ஸ் என்னது, -1 +1 -1 +1. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கெமிஸ்ட்ரி வேணும். எல்லாமே 2 இதில் இருக்குது, 2. ஃபஸ்ட்டு ப்ளஸ் பார்ப்போம். இது -1, சிக்கு -1னா பி. அப்போ பியில் வர்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த 2ல் ஒன்று ஆன்சர். இதெல்லாம் சாப்பிட பாருங்கள், பி இருக்குது, ஐ இருக்குது, டி இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, எஸ் இருக்குது, எஸ் இருக்குது, டி இருக்குது, ஹச் இருக்குது. இந்த என் மட்டும்தான் மாறுது. அப்போ 4வது நம்பர் என்ன இருக்குது, -1 +1 -1 +1. எம்முக்கு அடுத்து என்னது, எண்ணு தான் வரும். அப்போ என் வரது ஆன்சர் பி. சரி, அந்த மாதிரி தான் பார்க்கணும். நான் சொன்னது இதுதான். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அப்போ பார்த்து 2 டீகோட் பண்ணிட்டேன். மீது எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ அந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றுக்கா பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ பர்டிகுலராக அந்த நம்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிடுவீங்க. அதுலேயும் இது வந்து -1 +1 +1 சீக்வன்ஸாக இருக்கனால எந்த நம்பருக்கு என்ன வருங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் -1 எல்லாத்துக்கும் +1ங்கிற மாதிரி எடுத்துடக்கூடாது. ஓகே? இந்த கொஸ்டின் பாருங்கள். If the order of the letters of the English alphabet is reversed and each letter represents the letter whose position occupies, then which one of the following represent? Okay. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. லக்னோ, சரி ரிவர்ஸ் பண்ணி பண்ணணும். சரி, ஓகே. ஏபிசி எழுதிக்கிறேன். எதானாலும் ஏபிசிடி தான். EFGHIJKLMNOPQ RSTUVWXYZ. ஓகேவா? ஸோ எல் எங்கே இருக்குது, 3 6 9 12 இதில் முடியும். ஓகேவா? ஸோ இது ரிவர்ஸ் அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கேருந்து இது 12வது இருக்குது, இங்கேருந்து 12வது யார் இருப்பா, இந்த ஓ தான் இருக்கும். ஏன்னா எம்முக்கு பக்கத்தில் இருக்குது, கண்டிப்பாக எண்ணுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ ஆன்சர் ஓவில் ஸ்டார்ட் ஆகணும். ஐயோ, ஓவில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதா? சரி, அப்போ டபிள்யூக்கு பார்ப்போம். டபிள்யூ இங்கேருந்து 4வது. அப்போ இங்கேருந்து 4வது ஆன்சர் என்ன, டி. அப்போ எனக்கு ஆன்சர் டியில் முடியணும். அப்போ 2 இது கிடையாது. இங்கே பாருங்கள், டி எல் எம் பி எக்ஸ், இங்கே எல்லாம் ஓ தான். அப்போ எனக்கு ஜியா எஃப்ஆ அப்படிங்கிறது மட்டும் நான் பார்த்தா போதும். அப்போ 2வது லெட்டர் என்ன இருக்குது, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் லக்னோ, யூ இருக்குது. யூ எங்கே இருக்குது, 3 6, இங்கேருந்து 6வது 3 6. அப்போ இங்கே என்ன இருக்குது, எஃப் தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ எல்லா லெட்டருக்கும் பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்குள்ளே மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் குயிக்கர். ஓகேவா? ஸோ டைம் வந்து அதில் ரொம்ப விரயமாகாது. ஓகேவா? இது பாருங்கள். ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் உள்ள கொஸ்டின். ஏன் அப்படின்னா ஈஸியாக டப்பு நம்ம போட்டோம். ஸோ 2023 கேட்டது
fraction of secondல போடக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓகேவா 0 written as CHUR then player written as அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதாங்க இதை பார்க்கும்போது Z-க்கு என்ன இருக்குது Z-க்கு அடுத்து A-B-யை விட்டுட்டு C போட்டிருக்காங்க E-F-G-யை விட்டுட்டு H போட்டிருக்காங்க அப்போ இதுக்கும் +2 R S-T-U இதுலேயே என்னதான் +2 அப்போ எல்லாத்துக்குமே என்னது தான் +2 தெரிஞ்சு போச்சு அப்போ பிளேயருக்கும் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் நான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே ER இருக்குது 0ல் ER இருக்குது இதுலேயும் ER இருக்குது ஓகேவா அப்போது இந்த ERக்கு HU அப்படின்னு வருது அப்போ இந்த ERக்கும் HUன்னு வரணும் HUன்னு முடிகிறது ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணனால தான் இது ட்ரெண்ட் ஆச்சு ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் 2020 ஏன்னா 2023 வந்து நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லிட்டு சொன்ன டாபிக் அதில் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினை சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள் எல்லாமே +2 இதிலே +2 -2 கொடுத்தா கூட நம்ம யோசிக்கலாம் ஏன்னா +2 -2 அப்படி கொடுத்தாலுமே இந்த ரெண்டுக்கு இந்த ஏன்னா அங்கே பொசிஷன் மாறும்போது +- மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் எல்லாமே +2 அப்படிங்கிறதுனால இதில் இதை அப்படியே எடுத்துக்கலாம் HU இங்கே HUன்னு வருது ஆன்சர் டி ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம் ஓகேயா இது பாருங்கள் in certain code ABCD written as 24 and EFGH written as ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க then IJKL ஓகே ஸோ இப்போ இது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு கோடு கொடுத்துருக்காங்க 24னா எனக்கு 4 ஃபேக்டரியில் 24 அப்போ ABCD 1 2 3 4 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்போ ABCDயை எப்படி சொல்கிறான் 1 2 3 4 equal to 24 அப்போ அடுத்து 5 6 7 8 இது என்னது EFGH அடுத்து IJKL தான் இருக்குது அப்போ 9 10 11 12 இப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது ஓகேவா ஸோ இதை நீங்கள் பெருக்க பார்க்கும் 5 8 8ல் வந்து ஒரு 4 × 2 இருக்கும் ஒரு 0 வந்துருச்சு அப்போ 6 7 4 3 பெருக்கும்போது உங்களுக்கு 168 வந்துருச்சு அப்போ 1680ன்னு வந்துருச்சு அப்போ இதை பெருக்குனா இப்போ ஆன்சர் இதை பெருக்குனா ஆன்சர் இப்போ 4 சாய்ஸ் இருக்குது ஓகே 4 சாய்ஸ் இருக்குது 10 10 10 இது 9 அப்போ கண்டிப்பாக 4 டிஜிட் நம்பருக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா 2 சாய்ஸ் இருக்குது ஸோ இதில் எதுன்னு எனக்கு தெரியணும் ஆனால் நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ணல இந்த 10ன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆஸ் பர் நம்பர் ஆஃப் ஜீரோ ஐ நோ தட் த நம்பர் எண்ட்ஸ் வித் சிங்கிள் ஜீரோ ஸோ 2 நம்பருமே சிங்கிள் ஜீரோ தான் அப்போ அடுத்த யூனிட் பிளேஸ் என்னது 2 × 1 2 2 × 9 18 அப்போ 8 0ன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் முடியணும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 0 ஸோ யூனிட் டிஜிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஏன்னா இந்த கொஸ்டின் நம்பரை பாருங்களேன் 77வது கொஸ்டின் 2024ல் 77வது கொஸ்டினாக இது வந்திருக்கு ஸோ லாஸ்ட் பேஜ் நம்மளுக்கு வரும்போது ரேர்லி ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்மளோட கையில் இருக்கும் ஓகேவா அது பதட்டத்தில் வேறு இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் மாட்டோம் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்து குயிக்காக போடலாம் ஏன்னா அந்த டைமில் இதை போட்டு பெருக்குனீங்கன்னா ஆன்சர் மேபி ஏன்னா ரெண்டுமே 11,000 சம்திங் இருக்குது ஓகேவா ஆன்சர் மேபி நீங்கள் தப்பாக மல்டிப்ளை பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண்ணுவீங்கன்னு சொல்ல வரல மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூனிட் டிஜிட் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இது பாருங்கள் இதுவும் 2024ல் கேட்டது தான் ஸோ in a certain code POT is written as A top POTக்கும் A டாப்புக்கு என்ன வித்தியாசம் A போட்டிருக்காங்க T ஓகே A போட்டு ரிவர்ஸ் போட்டிருக்காங்களா TOP அதாவது POT அப்படிங்கிறது ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க ரெண்டாவது trap is written as apart A போட்டிருக்காங்க TRAP apart ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ arena is written as அப்போ A போட்டுட்டு ரிவர்ஸ் எழுதணும் ARENA இந்த மாதிரி எழுதணும் AANERA இங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது இந்த கொஸ்டின் நம்பரை பாருங்கள் 78 ஓகே கொஸ்டின் நம்பர் எங்கே இருக்குது 78 லாஸ்ட் பேஜில் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கவலைப்படாங்க பின்னாடி ஈஸியான கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் லைஃப் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் செகண்ட் பார்ட் எப்படி கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ டோன்ட் வரி அபவுட் தட் ஸோ இது டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் இன்இக்வாலிட்டி ஓகேவா ஸோ ரெண்டு இதாகவே நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ டேட்டா சஃபிஷியன்சின்னு பார்க்கும் பொழுது ஓகே ஃபைன் ஸோ டேட்டா சஃபிஷியன்சின்னு உங்களுக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதிலேருந்து 10 கொஸ்டினாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்இக்வாலிட்டியும் அது கூட சேர்ந்தே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டேட்டா சஃபிஷியன்சியோட ஒரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா
அதில் எந்த டாபிக்னாலும் கவர் பண்ண முடியும். அதில் நம்பர் சிஸ்டத்தை கவர் பண்ணலாம், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, வேறு என்னெல்லாம் இருக்குது, பெர்முடேஷனை கூட கொண்டு வரலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் அந்த மாதிரி சொல்கிறதா என்னது இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் சரி எல்லாத்தையும் டேட்டா சஃபிஷியன்ஸில் வைக்க முடியும். எதுக்கு அந்த டாபிக் இப்போ வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டேட்டா இன்டர்பிரேஷன் தான் அதிகமாக இருக்கும், இப்போ உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் ஸோ டே பை டே உங்களுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாகிறதுனால கொஸ்டினை இவ்வளோ தான் டிஃபிகல்ட் பண்ண முடியும். இதுக்கு மேலே டிஃபிகல்ட் பண்ணால் இதாக இருக்குது. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டுன்னு வேறு சிலபஸில் நம்ம கொடுத்து வச்சுட்டோம். ஸோ அதனால் டேட்டா சஃபிஷியன்ஸோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படித்த கான்செப்டை டேட்டா சஃபிஷியன்சியில் செட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி இருக்குது டேட்டா சஃபிஷியன்சின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னாலே ஒரு கொஸ்டின் இருக்கும், மினிமம் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? 2 ஸ்டேட்மெண்ட்டில் மொதல் ஸ்டேட்மெண்ட் வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் சஃபிஷியண்டான்னு சொல்லிட்டு பார்க்கணும், ரெண்டாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் சஃபிஷியண்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படித்த உடனேயே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது, இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண முடியல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட எஃபெக்ட் வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அப்போ அதை டைரெக்டாக நம்ம ஒரு நேச்சுரலாகவே அதை மிக்ஸ் பண்ணி யோசிக்க நம்ம ஆரம்பிச்சிருவோம். ப்ரிஜுடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்பொழுது மொதல் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடணும். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ஆன்சர் த கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் வரும், ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சால்வ் பண்ண முடியுமா, ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு சால்வ் பண்ண முடியுமா, ரெண்டையுமே சேர்த்து சால்வ் பண்ணலாமா, இல்லை சால்வ் பண்ண முடியலையா அப்படிங்கிறதா வரும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் சும்மா ஒரு கொஸ்டின் மாதிரி இல்லாமல் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு which of the following statement is correctனு கேட்பாங்க. ஓகேவா? which of the above statement correctனு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது 1 only correct, 2 only correct, both correct, neither correct, இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம பழகிருக்கோம். ஆனால் இதில் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்ட்டு கேட்கல, ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை தட் ஸ்டேட்மெண்ட், தென் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின். அதுதான் இதில் கேட்குறது. ஸோ நம்மள நிறைய என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி வரல சார், இது தப்பு சார். அப்படி கிடையவே கிடையாது. டேட்டா சஃபிஷியன்ஸில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிற கான்செப்டே கிடையாது. யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான், சிம்பிள். இதுலேயும் முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஆர் கொஸ்டின் சொல்லிருக்கு, எஸ் ஆர் நோ கொஸ்டின் நம்ம அதை சொல்லுவோம். அதாவது அந்த கேள்விக்கான பதில் ஒன்று எஸ் இருக்கலாம், இல்லைனா நோ இருக்கலாம். ரெண்டில் எது கிடைச்சாலும் ஓகே தான். எப்போவுமே எஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது, நோ கிடைச்சாலும் சந்தோஷம். ஓகேவா? பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் அப்போ 2 ஆன்சர்னா எதுனாலும் வரலாமே, அப்படி கிடையாது. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஒன்று நீங்கள் எஸ் சொல்லணும், இல்லை அப்படின்னா நோ சொல்லணும். ரெண்டில் ஒன்று என்ன பண்ணணும், சொல்லணும். எஸ்ஸாகவும் இருக்கலாம், நோவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ட்ராக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எஸ் ஆர் நோ வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ஸ் ஆன்சர். எஸ்ஸும் வரலாம், நோவும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் கன்சிடர்ஸ் ஆன்சர். ஸோ அதால் ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை ஒவ்வொரு கொஸ்டினில் பார்க்கும்போது யூ மே அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகேவா? ஸோ இதில் இன்இக்வாலிட்டி, எஸ், இது எல்லாமே என்னது அரௌண்ட் டேட்டா சஃபிஷியன்சிக்கு வரக்கூடாது. இப்போ இன்இக்வாலிட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவேஷன் மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் P less than R less than Q, then P less than Q, இது கரெக்டா? எஸ், கரெக்டு. இல்லை P greater than Q, இது கரெக்டா? இல்லை, தப்பு. ஸோ ஒரு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து, அதாவது இதான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம், இதில் இருந்து அந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எது பெருசு சின்னதுங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் வரும், A is greater than B but smaller than C, B is smaller than C but not great as D, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ greater than, smaller than, less than or equal to, greater than, equal to இந்த சிம்பிள் எல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எந்தெந்த சிம்பிள் வந்தால் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் less than plus less than equal to less than plus less than or equal to less than plus equal to less than. ஓகேவா? இல்லை greater than plus greater than equal to greater than plus greater than equal to greater than plus equal to greater than. ஓகேவா? ஸோ இது ஒன்று முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் less than plus greater than equal to no conclusion, greater than plus less than equal to no conclusion, then less than or equal to plus less than or equal to less than or equal to greater than equal to plus greater than equal to greater than equal to, then less than or equal to plus greater than equal to then
equal plus less than or equal to less than or equal to equal plus greater than equal to greater than equal to ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமா ஸோ இதில் எல்லாத்தையும் படிக்கணுமா சார்னா வேண்டாம் நான் எழுதிருக்க பார்த்தாலும் தெரிஞ்சிடும் ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருந்தால் அந்த சிம்பிள் தான் என்ன ஆகும் ப்ரிவேல் ஆகும் ஸோ வேறு ஏதாவது சிம்பிள் பக்கத்தில் பெரிய சிம்பிள் ஆர் ஸ்ட்ராங் சிம்பிள்னு சொல்லுவோம் ஏன்னா அது மட்டும்தான் தனியாக சோலோவாக இருக்கிற சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அண்ட் ஈக்குவல் கூட எது வந்துச்சுனாலும் சரி ஈக்குவலை கேன்சல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சிம்பிளை எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் படிக்க வேண்டியது இல்லைனா கண்டிப்பாக ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது லெஸ் தேன் கிரேட்டர் இந்த மாதிரி சிம்பிள் மாறி வந்துச்சுன்னா அதை கம்பைன் பண்ணி நம்மளால் புது ஆன்சர் சொல்ல முடியாது ஸோ அதுலேருந்து கன்க்ளூஷன் வராது ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதை ஷுவராக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ என்னென்னா இதையுமே ஃபுல்லாக பண்ணணுமானா அப்படி கிடையாது ஸோ இதுலேயுமே நான் வந்து இந்த ஆரோ மார்க் வைஸ் போகிற மாதிரி ஒரு ட்ரிக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் ஓகேவா இதை வந்து நிறைய பேங்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க பட் அதை ஒரு டைம் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஏ லெஸ் தேன் பி லெஸ் தான் ஈக்குவல் டு சி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தேன் இ லெஸ் தேன் எஃப் இந்த மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ ஒன்று ஏ லெஸ் தேன் எஃப்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பி கிரேட்டர் தேன் ஈன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னா இப்போது ஏ லெஸ் தென் எஃப்னு கொடுத்துருக்காங்க அதாவது எஃப்லேருந்து இங்கே ஏக்கு வரணும் ஒரு ஆரோ மார்க் மாதிரி வருது ஏன்னா இப்படி தானே இருக்குது அப்போ இது ஒரு ஆரோ மார்க் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஓகே அப்படி வச்சுக்கிச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் எஃப்லேருந்து போகணும் எஃப்லேருந்து இங்கே வரேன் இங்கே என்ன அது வர முடியல இதுக்கு மேலே வர முடியலன்னா இதில் கன்க்ளூஷன் கிடையாது நான் இப்படியே முடிச்சிருவேன் ஏன்னா இதில் நமக்கு தெரியும் இந்த ஒரு சிம்பிள் இருக்குது இந்த ஒரு சிம்பிள் இருக்குது எஃப்லேருந்து ஏ கனெக்ட் பண்ணுறோம் இந்த எல்லா சிம்பிளையும் எழுதி அதில் எது வரும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதில் டைம் ஆயிரும் அப்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் வருதா இல்லையான்னு பார்க்கணும் இங்கேருந்து இதில் கட் ஆயிடுது ஏன்னா அது இந்த மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்கேன் நோ கன்க்ளூஷன் சொன்னேன்னா அதே தான் அதில் வந்திருக்கு என்ன இருக்குது கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இப்படி இருக்குது ஸோ இதில் என்ன வராது ஆன்சர் வராது அப்போ இது தப்பாயிடுச்சு இப்போ பியிலேருந்து ஈக்கு போகணும் இங்கே பாருங்கள் பி இந்த ஈக்குவல் வழியாக போயிடலாம் இந்த ஈக்குவல் வழியாக போய் ஈக்குவல் வழியாக போனால் இங்கே போக முடியும் இதில் என்னென்ன சிம்பிள் இருக்குது லெஸ் தான் ஈக்குவல் டு கிரேட்டர் ஈக்குவல் டு ஈக்குவல் இருக்குது இந்த ரெண்டும் இருந்தால் என்ன வரும் ஈக்குவல் டுன்னு வரும் இதில் கிரேட்டர் தன் இருக்குது அப்போ இது வந்து கரெக்டு ஓகேவா ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நம்ம பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இந்த அம்பு விடுற மாதிரி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியது இருக்காது வர சிம்பிள் வச்சு பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்றா யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதை வச்சு சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் ஏன்னா கிளாஸில் இது என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து இதான் இன்ட்ரடக்ஷன் ஸோ இதை வச்சு நம்ம பிவைக்யூவை எப்படி பார்க்குறோம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ 2020 ஓகேவா ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சிங்கிற டாபிக் வந்து ஆக்சுவலாக 2020 தான் மேஜராக வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அதோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக எவ்வளோ ஆச்சு இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 12 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பாயிடுச்சு ஸோ எதில் உங்களுக்கு டைட் பண்ண முடியும்னா இதில் தான் டைட் பண்ண முடியும் சரி ஃபஸ்ட்டு கொஸ்டினே உங்களுக்கு என்ன இருக்குது 6 கொஸ்டின் தான் இருக்குது அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஓகேவா இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன்ல பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் வருதா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க பாஸ் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து சால்வ் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது வருதா இல்லை அதில் மிஸ்டேக் ஆகுதா ஏன்னா இஸ் கொஸ்டினில் தப்பு வரும்னா சொல்லியிருக்கேன்ல செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா டாட் சரி இப்போ இதில் என்ன பண்ணுறோம் கொஸ்டின் என்னது ஆர் தேர் மோர் தேன் 100 figures in that book are there more than 100 figures in that book அதுதான் உங்களுக்கு கொஸ்டின் அதாவது அந்த புத்தகத்திலே மோர் தென் 100 figures 100 படங்களுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்று எஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 1ல் there are not more than 2 figures on any page of a 51 page book ஸோ 51 பேஜ் இருக்கிற ஒரு புக்கில் நாட் மோர் தென் 2 அப்படின்னா மேக்ஸிமம் 2 படங்களுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த நாட் மோர் தென் 2க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 படம் இருந்திருக்கலாம் 1 படம் இருந்திருக்கலாம் படமே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகேவா ஸோ படமே இல்லை அப்படின்னா இதில் வந்து 51 பேஜ் கொடுத்துருக்கான் அப்போ 2 படம் இருந்துச்சு அப்படின்னா 102 படம் இருந்திருக்கும் 1 படம் இருந்தால் 51 படம் இருந்திருக்கும் படமே இல்லைன்னா படமே இருக்காது
ஸோ ஆன்சர் பிட்வீன் 0 to 1 or 2. கொஸ்டின் என்னது? ஆர் தேர் மோர் தென் 100 ஃபிகர்ஸ் இன் தட் புக்? உங்களுக்கு எஸ் அப்படின்னா ஏமா 102 இருக்குது, எஸ்ஸுங்கிற பதிலும் கிடைக்கும். அப்படியே 51 இருக்குது, நோ அப்படிங்கிற பதிலும் கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் என்னால் சால்வ் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்குறேன். தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 ஃபிகர் ஆன் எவ்ரி பேஜ். அதாவது ஒவ்வொரு பக்கத்திலும் குறைந்தது ஒரு படமாவது. அப்போ குறைந்த அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தது, குறைஞ்சது ஒன்றாவது இருக்கணும். அப்படின்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்போ இதை வச்சு பார்த்துக்கோங்க சார், அப்போ இதை வச்சு பண்ணிடலாம்ல? அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் எத்தனை பேஜ் புக்குன்னே கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் தான் 51 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல் எத்தனை பேஜ்னே கொடுக்கல. அப்போ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா சரிப்பா ஒரு பக்கத்தில் அட்லீஸ்ட் 1 இருக்கணும், பரவாயில்ல. ஆனால் எத்தனை பேஜ் புக்கு? 50, 100, 200, 500, 1000 அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணுறேன். நாட் மோர் தென் 2 புக், அப்போ மேக்ஸிமம் 2. அட்லீஸ்ட் 1, அப்போ மினிமம் 1. அப்போ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அப்போ 51 பேஜ் புக்குங்கிறது கன்ஃபார்ம். 2 இருந்தால் 102, 1 இருந்தால் 51. இப்போது எனக்கு எஸ்ஆர் நோவான்னு பார்த்தா 102ன்னு வந்தால் எஸ்ஸு, 51 வந்தால் நோ. அப்போ என்னால் ஆன்சர் பண்ண முடியல, ஏன்னா ஒரு பதில் தான் வரணும். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் நாட் சஃபிஷியன்ட். ஸோ நீங்கள் போடும்போது ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் 1 அலோன், 2 அலோன், போத், நெய்தர் அந்த ஃபார்மெட்டில் வரும். ஸோ இதில் டியில் கொடுக்குறத சியில் கொடுத்துருக்கான். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே? ஸோ இதில் பாருங்கள். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 given below regards 4 நம்பர்ஸ். யாரெல்லாம் இருக்காங்க? P, Q, R, S 4 இது இருக்குது. ஃபாலோடு பை a கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து இன்இக்வாலிட்டின்னு வரும், அதாவது லெஸ் தென் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய மாதிரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் என்னது? அமங் 4 நம்பர்ஸ் P, Q, R, S which one is the largest? அப்போது P, Q, R, Sல நீங்கள் லார்ஜர் யார், லார்ஜஸ்ட் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல் R is greater than P as well as Q. R is greater than P as well as Q. ஓகேவா? Pயும் Qவை விட R பெருசு. இதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுமானா எஸ்ஸை பற்றி கொடுக்கல. அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு இப்போ சால்வ் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்குறேன். எஸ் இஸ் நாட் த லார்ஜஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. வெயிட், எஸ் வந்து லார்ஜஸ்ட் இல்லைன்னா எஸ் ஆன்சர் இல்லை, ஆனால் பிக்யூஆரில் ஏதாவது ஒன்று வரும், ஆனால் எதுன்னு தெரியாது. அப்போ ஸ்டேட்மெண்ட்டை தனியாக பார்க்கும்போது எனக்கு என்ன வரல? ஆன்சர் வரல. இப்போ சேர்த்து பார்க்கும்போது ஆர் இஸ் கிரேட்டர் தென் பி as well as Q, அதை நான் ரெடி பண்ணிட்டேன். எஸ் இஸ் நாட் கிரேட்டஸ்ட். அப்போ எஸ் வந்து இங்கே வராது, எஸ் இங்கே தான் எங்கேயோ வரும். அப்போ இதை வச்சு ஆர் தான் கிரேட்டஸ்ட்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ தட் ஐ சூஸ் ஆன்சர் சி. Statement 1, statement 2 together are sufficient to answer the question, but neither statement 1 alone or statement 2 alone sufficient to answer the question. அதாவது statement 1ஐயோ 2ஐயோ வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியல, 2ஐயும் சேர்த்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க இதில் சொல்கிறாங்க. பட் டேட்டா சஃபிஷியன்ஸில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஃபைனல் ஆன்சர் இப்போ 6 தான் பெருசுன்னு கண்டுபிடிக்க வேண்டாம், பட் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரிஞ்சால் போதும். நிறையா கொஸ்டின்ஸில் இதில் கூட ஓகே, இது கூட ஓகே, பட் இன்னும் நிறைய ஒரு அரித்மெட்டிக்கில் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்லாம் வரும் இல்லையா, அந்த கொஸ்டினில் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டாம், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே வரும்னு நினைக்கிறேன், ஒரு 2021 கேட்ட சம்மு, ஒரு பிளட் ரிலேஷனில் உள்ள சம், ஏன்னா ஏஜ் சம்ஸில் உள்ள சார். ஓகேவா? ஸோ ஏஜில் ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ண ஆன்சர் வருங்கிறது தெரியும். ஓகேவா? ஆனால் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஈஸியாகவும் வரும், நிறைய சம்மில் ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கிற மட்டும் நம்ம தெளிவாக பார்த்து ரெக்டிஃபை பண்ணியாச்சுன்னா போதுமானது. ஓகே? இது பாருங்கள், 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ஓகேவா, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே அதிகமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சாய்ஸ்லேருந்து போகணும். மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமா, 1 and 2வா, 2 and 3ஆ, 1 and 3ஆ, ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா ஆன்சர் வர்றதுக்கு ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எத்தனை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படியாவது அப்படி இப்படின்னு யோசித்து இது பண்ணி ஆன்சர் வந்துடும். ஆனால் எத்தனை ஸ்டேட்மெண்ட் தேவை, இவ்வளோ இருந்தால் போதுன்னு சொல்லுன்னு சொன்னால் நம்ம யோசிப்போம். ஓகேவா? ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ அமங் ஏபிசிடி இஸ் தி யங்கஸ்ட். அதில் என்ன கேட்டால்
greatest. இதில் என்ன கேட்டால் youngest. ஓகேவா ஃபைன். அப்போ இதில் C is younger than D but older than A. But older than A and B. ஓகேவா. So C is younger than D. C is younger than D but older than A. But older than A and B. சரியா. C is younger than D but older than A and B. இப்போ இதை வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா யார் யங்கஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஏ இல்லைனா பி யாராவது ஒருத்தர் யங்கஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே. டி இஸ் த ஓல்டஸ்ட்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே, அது அதில் ஆல்ரெடி இருக்குது. பட் இதை மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏ இஸ் ஓல்டர் தென் பின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்க்குமே எனக்கு அது வந்துச்சு. அதில் யார் யங்கஸ்ட்னு சொன்னால் ஏயா இருக்கலாம் பியாக இருக்கலாம், எனக்கு வேறு தெரியல. அப்போது ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள், ஏ இஸ் ஓல்டர் தென் பின்னு கொடுத்துருக்கான். அதாவது ஏ இஸ் ஓல்டர் தென் பின்னு கொடுத்துருக்கான். அப்போ பி தான் லீஸ்ட். இதை மட்டும் வச்சு பார்க்கும்போது மீதி இது வராது. ஆனால் 1 and 3 ஸ்டேட்மெண்ட் 1 and 3 சேர்ந்து பார்க்கும். ஏன்னா 2 தேவையில்லை. ஏன்னா 2 ஆல்ரெடி நோன் ஃபேக்ட். என்னது டி இஸ் ஓல்டஸ்ட்டுங்கிறது ஸ்டேட்மெண்ட் 1ல எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா. அப்போ 1 and 3 சேர்க்கும்போது எனக்கு என்ன வந்துடுது, டி சி ஏ பி. லீஸ்ட் யாருன்னு கேட்டால் எனக்கு பி வந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 டுகெதர் ஆர் sufficient to answer the question. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி தான் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். இது பாருங்கள், கன்செப்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் இன்இக்வாலிட்டி தான் 2021ல். சரியா. ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேவா. திஸ் கொஸ்டின் ட்ராப்டு கொஸ்டின். தே கிவ் ஆன்சர் சி அண்ட் டி. 2 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. சரி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஈச் ஆஃப் ஏ அண்ட் டி ஹெவியர் தேன் ஈச் ஆஃப், அதாவது ஏடி ஒவ்வொன்றும், ஏடி ஒவ்வொன்றும் என்னது ஹெவியர் தேன் பி இ எஃப் பட் நன் ஆஃப் தம் இஸ் ஹெவியஸ்ட். ஸோ இதில் பட் நன் ஆஃப் தம் இஸ் ஹெவியஸ்ட் சொல்லும்போது இதில் எதுவுமே ஹெவியஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா. அப்போது கொஸ்டின் என்னது, ஹூ இஸ் தி ஹெவியஸ்ட் அமங் ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது என்னது ஏ அண்ட் டி தானே. ஓகே. அப்போ ஏபிசிடிஇ. அப்போ இதில் ஏ பி இ எஃப் டி வந்தாச்சு. சி மட்டும் தான் இல்லை. அப்போ சி தான் ஹெவியஸ்ட்னால சொல்ல முடியும். பட் இதில் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இல்லை. ஓகேவா. இதில் சின்னு சொல்லலாம். பட் ஏன் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஏ இஸ் ஹெவியர் தென் டி பட் லைட்டர் தென் சி. ஏ இஸ் ஹெவியர் தென் டி பட் லைட்டர் தென் சி இது கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு யாருக்கு ஹெவியஸ்ட் சொல்ல முடியாது. பட் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஏடி இருக்குல்ல, ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சி தான் ஹெவியஸ்ட்னு சொல்லலாம். பட் அவன் என்ன கொடுத்துருக்கான், ஒன்று சியும் கொடுத்துருக்கான் டியும் கொடுத்துருக்கான். ஸோ என்ன பண்ணான்னு தெரியல. பட் முதலீச்சை கூட சொல்ல முடியும்னா இதில் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். பட் நன் ஆஃப் த மிஸ் ஹெவியஸ்ட்டுங்கிறத மேபி இல்லாமல் வச்சுருந்தா கொஞ்சம் ஒரு சி வர்றதுக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகே. இது பாருங்கள், இதோ 2021 தான். ஸோ இது இதில் நம்ம கேலண்டரில் பார்த்துருப்போம் ஆக்சுவலாக. ஓகேவா. இதை கேலண்டரில் பார்த்துருப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டே இஸ் தி 14th ஆஃப் தி கிவன் மந்த். 14வது நாள் 14th ஆஃப் தி கிவன் மந்த். எந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1ல் த லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் இஸ் வென்ஸ்டே. லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் இஸ் வென்ஸ்டே. எந்த மாதம் தெரியல. எந்த மாதம் தெரியல, எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. 30, 29, 28, 31 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அது எதுவுமே இதில் சொல்லலை. லாஸ்ட் டே வெனஸ்டேங்கிறத வெறும் இதாக சொல்லிட்டாங்க. இதை வச்சு என்னால் 14th டே ஆஃப் தட் மந்த் சொல்ல முடியாது. ரெண்டாவது தி தேர்ட் சாட்டர்டே, தேர்டா ஏதோ சாட்டர்டே ஆஃப் தி மந்த் வாஸ் 17th டே. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா 17th டே என்னது சாட்டர்டே. அது எந்த மாதமோ அதெல்லாம் தெரில. 14ஆம் தேதி சாட்டர்டே. அப்போ 14ஆம் தேதி முன்னாடி 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 வந்தால் கண்டுபிடிக்க முடியுமா? அவங்களை கண்டுபிடிக்க சொல்லலை, கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் முடியும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டுமே, ஸ்டேட்மெண்ட் 1 தேவையில்லை, ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டுமே என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ தட் ஐ கிவ் திஸ் ஆன்சர் பி. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அப்ரோச் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எடுக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். அது ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரியாது. ஓகே. இது பாருங்கள், கன்சிடர் த கொஸ்டின் அண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ. ஓகேவா. ஃபைன். கொஸ்டின் இஸ் எக்ஸ் அண்ட் இன்டிஜர். ஸோ கவனமாக இருக்கணும். இஸ் கொஸ்டின் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தட் இஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின். பதில் எஸ் வரலாம், நோ வரலாம்.
ரெண்டும் வர்ற மாதிரி கூட இருக்கும், அதை நீங்கள் தான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹியர் இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் ஆஸ்க் இன் 2022 அண்ட் ரிப்பீட்டேட்டிவ்லி ஆஸ்க்ட் இன் 2024 ஆல்சோ. ஸோ இந்த வருஷம் வரைக்கும் எப்படின்னு தெரில, பட் 2 டைம் கேட்டாங்க. அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறத கூட பார்த்துட்டிங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் இஸ் எக்ஸ் அண்ட் இன்டிஜர் அப்படின்னா எக்ஸ் வந்து இன்டிஜரா அப்படின்னு தெரியணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் இன்டிஜர் என்னென்னு பார்த்தோம். இன்டிஜர் என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 தாண்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வர வர்றதா என்னது? இன்டிஜர். ஸோ ஃப்ராக்ஷனல் நம்பர் எதுவுமே வராது, எல்லாமே முழு நம்பராக இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸில் வரலாம். இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 1 x/3 நாட் அண்ட் இன்டிஜர். இப்போ ஐ புட் x ஈக்குவல் டு 1, ஐ காட் 1/3, இட் இஸ் நாட் இன்டிஜர். கரெக்டு. நான் இப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு சொல்ல வரல. இட் இஸ் நாட் இன்டிஜர். எஸ், கிவன் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடு. இஸ் 1 இஸ் இன்டிஜர்? எஸ். ஐ புட் s equal to 2, I got 2/3. Yes, it is not integer. Condition satisfied. Is 2 is integer? Yes. இப்போ என்னன்னா சார் அப்போ எந்த நம்பர் போட்டாலும் அப்படி தானே வரும், அதில் தான் தப்பு பண்ணுறீங்க. I put x equal to 1/3. x equal to 1/3. ஏன்னா நீங்கள் பாட்டு எக்ஸுக்கு இன்டிஜராக போட்டால் கரெக்டாக தான் வரும். ஓகே, வேறு நம்பர் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போது இதில் x equal to நான் 1/3 போடும்போது, இதில் 1/3 போடும்போது I got 1/9. It is not integer. Yes, correct. But here x 1/3 integer and get a no. Appo from statement 1 I got 2 answer. One is yes for some full value and no for some fraction value. அப்போ நான் fraction value அதில் substitute பண்ணும்போது எனக்கு என்ன வருது? no வருது. முழு வேலை substitute பண்ணும்போது yes வருது. இப்போ சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க சார் இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் 3 கட்டாயிரும், இன்டிஜர் நாட் அண்ட் இன்டிஜர்னா அப்போ தப்பு தானே சார் அப்படின்னா அது தப்பாக கரெக்டாலாம் உங்களுக்கு கேட்க வரல. உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேல்யூ போட போகிறீங்க, போடும்போது நாட் அண்ட் இன்டிஜராக இருக்கணும் அப்படி வச்சுட்டு எக்ஸோட வேல்யூ இன்டிஜரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ 1 போடும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு பட் எஸ் வருது, 1/3 போடும்போது சாட்டிஸ்ஃபைடு பட் நோ வருது. ஸோ ஐ காட் ஆன்சர் எஸ் அண்ட் நோ ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு வரேன். 3x இஸ் அன் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போடுறேன், அப்போ எனக்கு ஆன்சர் 3 வரும். எஸ் இன்டிஜர் அண்ட் எக்ஸ் இஸ் 1, இதுவும் இன்டிஜர் தான் எஸ்ஸு. எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து என்ன போடுறேன்? 1/3 போடுறேன். ஐ காட் 1, எஸ் இன்டிஜர் பட் 1/3 நாட் அன் இன்டிஜர். ஸோ ஐ காட் ஆன்சர் எக்ஸ் அண்ட் நோ. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணாலும் ஒன்றும் அதில் பண்ணதுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ ஹியர் ஆன்சர் டி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 not sufficient to answer the question. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது? ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இதே கொஸ்டினை வெறும் எக்ஸ் இல்லாமல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2ங்கிற மாதிரி கொடுத்து 2024 கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினை பின்னாடி வரேன். சரி, இது பாருங்கள். ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது இன்இக்வாலிட்டி. இங்கே பாருங்களேன் 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. How many statements given above are required to determine the oldest person or persons? ஓகே, ஸோ இது நம்ம ஜிஎஸ்ல கொடுத்தோம். 2023 தானே? எஸ். ஸோ அதில் ஜிஎஸ்ல கொடுத்த மாதிரி எனது only 1 only 2 கொடுத்தாங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இல்லை பாருங்களா ஓல்டஸ்ட் பர்சன் அது நிப்பாட்டில் பர்சன் ஆர் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைன். இப்போ ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ஓகே, ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. அடுத்து C and D are the same age. Okay, C and D are same. A and B எங்கே கனெக்ட் ஆகுது? F is older than A. F is older than A. அதுக்கப்புறம் F எங்கே கனெக்ட் ஆகுது? F is younger than D. F is younger than D. அடுத்து C and D are same age. ஓகே, இப்போ நான் போடணும் அப்படின்னா இதை C or D F A B A B C D E காணும். E is the youngest. ஓஹோ, E is the youngest. Okay. இப்போ how many statements given above required to determine the oldest person அப்படின்னா எனக்கு வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே யூஸ் பண்ணிட்டேன். ஆல் 5. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் 5. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். ஏயும் பியும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. இதில் பி எங்கேயா இருக்கா? இல்லை, ஏ தான் இருக்குது. ஏ எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. இதில் யார் வரா? எஃப் வரா. எஃப் எங்கே வராங்க? 4ல் வராங்க. இதில் யார் வரா? டி வரா. டி எங்கே வராங்க? 2ல் வராங்க. அதில் யார் இருக்கா? சி இருக்கா. அப்போ சார் ஸ்டேட்மெண்ட் 3 தேவை இல்லையா?
E வந்து யங்கஸ்ட்ங்கிறது தெரியல அப்படின்னா E வந்து எல்டஸ்ட்ல வருமா அதாவது ஓல்டஸ்ட்ல வருமா லாஸ்ட்டாக வருமாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் ஓகேவா ஸோ அதுவும் முக்கியம் பட் நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பீங்க சார் நீங்கள் எல்லாம் போட்ட சார் ஆல் 5 ஓகே இப்போ சி பெருசா டி பெருசான்ட்டு அடிச்சு காமிக்க சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சி அண்ட் டி ஆர் சேம் ஏஜ் அப்போ கொஸ்டினில் how many statement given above required to determine the oldest person or personsன்னு சொன்னால் இதில் வெறும் பர்சன் மட்டும் கொடுத்துருந்தா ஆக்சுவலாக ஆன்சர் cannot be determined ஏன்னா சியா டியான்னு தெரியாது ஓகேவா ஆன்சர் cannot be determined தான் வரணும் இவன் பர்சன் ஆர் பர்சன்ஸ்ன்னு கொடுத்ததுனால ஆன்சர் ஆல் 5ன்னு கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இதுக்கு ஆக்சுவலாக இவன் ஒழுங்காக ஆக்சுவலாக cannot be determined கொடுத்துருந்தா நான் அதான் போட்டுப்பேன் பட் அதுவும் இல்லை அண்ட் ஆல் 5 இதில் வேறு ஒரு ஹிண்ட் வச்சுருக்கான் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஆன்சர் டி போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இது பாருங்கள் இஸ் இதுவும் இஸ் அகெயின் பி இஸ் கிரேட்டர் தென் கியூ இஸ் பி இஸ் கிரேட்டர் தென் கியூ அப்படின்னா பி கிரேட்டர் தென் கியூ இது எஸ்ஸா இல்லை நோவா அப்படிங்கிற பதில் உங்களுக்கு தெரியணும் ஸ்டேட்மெண்ட் 1ல் பி இன்ட்டு கியூ கிரேட்டர் தென் 0 ஓகே பி இன்ட்டு கியூ கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பி 1ஆக இருக்கலாம் கியூ 2ஆக இருக்கலாம் ஸோ பி லெஸ் தென் கியூன்னு வருது பி 2ஆக இருக்கலாம் கியூ 1ஆக இருக்கலாம் ஏன்னா கிரேட்டர் தென் 0 வந்துடுச்சுல அப்போ இதில் எனக்கு பி கிரேட்டர் தென் கியூ அப்போ இப்படி போடும்போது பி கிரேட்டர் தென் கியூவா நோ இப்படி போடும்போது பி கிரேட்டர் தென் கியூவா எஸ் ஸோ ரெண்டு ஆன்சருமே எனக்கு கிடைக்குது அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சுனால என்ன பண்ண முடியல ஆன்சர் சொல்ல முடியல ரெண்டாவது பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் கியூ ஸ்கொயர் இதை வச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் பி ஸ்கொயர் சார் இதில் நீங்கள் நம்ம நம்பர் மாற்றி போட்டிங்கல்ல இப்போ பாருங்கள் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 பெருசாக வச்சுமா சரி 2 ஸ்கொயர் இது 1 ஸ்கொயர் கிரேட்டர் தென் தானே அப்போ இங்கே 4 வரும் இங்கே 1 வரும் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் கியூ ஸ்கொயர் அப்போ பி கிரேட்டர் தென் கியூவா எஸ் வெரி குட் எஸ் வந்துருச்சு நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் சரி ஸ்கொயர் போட்டு அப்படி வந்துடும் பட் நீங்கள் என்ன பண்ணுறது இது இன்டிஜரா நேச்சுரல் நம்பர் எதுவுமே கொடுக்கல அப்போ மைனஸும் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ இங்கே -4 போடுறேன் இங்கே -2 போடுறேன் இதோட ஸ்கொயர் 16 இதோட ஸ்கொயர் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு இந்த செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு இப்போ -4 பெருசா -2 பெருசான்னு கேட்டால் -2 தான் பெருசு அப்போ இங்கே பி கிரேட்டர் தென் கியூவானா நோ அப்படின்னு கிடைக்குது அப்போ முதல் இதில் உங்களுக்கு எஸ் கிடச்சிது நோவும் கிடச்சிது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயும் எஸ்ஸும் கிடைக்குது நோவும் கிடைக்குது அப்போ உங்களை என்ன பண்ண முடியல ஆன்சர் பண்ண முடியல ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகே த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் ஓகேவா பட் இதில் ஒன்று சொல்ல விரும்பணும் என்ன அப்படின்னா 2020லேருந்து 2021 22 வரை இதோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 alone 2 alone பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 alone 2 alone இருக்கும் அதை ஒருத்தர் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது 2022 ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் அது ஆன்சரு ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficient ஸ்டேட்மெண்ட் 2 alone sufficient both require both neither இந்த மாதிரி சிம்பிளாக இருந்துச்சு அதாவது ஒரு இது வச்சு பண்ணியாச்சா எஸ் அப்போ 1 alone ரெண்டாவது வச்சு பண்ணியாச்சா அப்போ 2 alone ரெண்டே சேர்த்தா தான் வருதா இல்லை வரலையா இப்படி இருந்துச்சு அப்போ 2023ல் அவன் என்ன புதுசாக இன்வென்ட் பண்ணா அப்படின்னா ஆப்ஷன் ஏவை பாருங்களேன் த கொஸ்டின் can be answered by using one of the statement alone but cannot be answered using other statement alone அதாவது அந்த கேள்விக்கான பதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது அந்த ஆன்சர் பண்ண முடிகிற ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அவனே கொடுக்கல which means statement 1 alone not 2 alone 2 alone not 1 alone இதை சேர்த்து தான் ஆப்ஷன் ஏ புரியுதா நான் சொல்கிறது அப்போது மொதல் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ண முடியுது ரெண்டு வச்சு பண்ண முடியல ரெண்டு வச்சு பண்ண முடியுது முதல் வச்சு பண்ண முடியல இதைத்தான் அவன் என்ன சொல்கிறான் ஆப்ஷன் ஏவாவே சொல்கிறான் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பாருங்கள் இந்த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் யூஸிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன் அதாவது 1 alone ஆர் 2 alone மொதல் ஸ்டேட்மெண்ட் வச்சும் தனியாக ஆன்சர் வருது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சும் தனியாக ஆன்சர் வருது அப்படின்னா நீங்கள் இந்த இதை சூஸ் பண்ணணும் சி வந்து போத் டி வந்து நெய்தர் தான் பட் அதில் கொடுத்துருக்க டைலாக்ஸை நீங்கள் ஒரு டைம் பார்க்கணும் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் பை யூஸிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் cannot be answered using either statement alone அந்த கேள்விக்கான பதில் இரண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்
தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக 2020 நடந்தது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடித்தாலும் அந்த இடத்துல என்ன ஆப்ஷன்ஸ் போடுறதுங்கிறது தெரியல. ஏன்னா இது அந்த 2020 புதுசாக கொண்டு வந்ததுனால அங்கே ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் தெளிவாக ஒரு டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் அப்படி வரணும். கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் எதர் ஸ்டேட்மெண்ட் அலோன், போத் டுகெதர், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவுமே எப்போ உள்ளது தான், 2023 உள்ளதான். ஓகேயா? ஃபைன். இந்த கொஸ்டின் என்னது, எங்கே இருக்குது? கொஸ்டின் இஸ், இங்கே எஸ்ஆர்னோ கொஸ்டின் இஸ் P plus Q minus R greater than P minus Q. ஒரு நிமிஷம் இதை மறுபடியும் அழைச்சிட்டு எழுதுவோம். தெளிவாக எழுதிக்கணும். அது P plus Q minus R greater than P minus Q plus R. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சரி பார்த்துடலாம். இது வேல்யூ எதுவுமே தெரியாதே. P கூட காமனாக இருக்குது. இருங்க, P கூட காமனாக இருக்குது. இதை இப்படி சும்மா கட் பண்ணலாம். R அங்கே கொண்டு போயிடலாம், Q அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ 2Q greater than 2Rன்னு கிடைக்கும். இந்த 2 கட் பண்ணால் ஆக்சுவலாக கொஸ்டின் Q greater than R. கொஸ்டின் என்ன அப்படின்னா, கொஸ்டின் மொத்த கொஸ்டினே சிம்பிளாக கொண்டு வந்துடலாம். Q greater than R, எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேவா? ஃபைன். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் P மைனஸ் Q பாசிட்டிவ், Pயில் Qவை மைனஸ் பண்ணால் பாசிட்டிவ் வருது அப்படின்னா, இப்போ P ஒரு 10, Q 5 இருந்துச்சுன்னா என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். இப்போ Q 10 இருந்தால் பாசிட்டிவ், P 10 12 இருந்தால் பாசிட்டிவ் வருமா? வராது. அப்போ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, P greater than Q அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே என்ன கேட்டிருக்கான்? Qக்கும் Rக்கும் ரிலேஷன் கேட்டிருக்கான். அப்போ இது Pக்கும் Qக்கும் தான் இருக்குது. இதை வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியாது. ரெண்டாவது, P மைனஸ் R நெகட்டிவ். ஓஹோ, அப்போ R பெருசாக இருந்திருக்கணும். இப்போ P 5 இருக்குது, இது 6ஓ 10ஓ இருந்தால், 6க்கு 5க்கு மேலே இருந்தால் என்ன வரும்? ஆன்சரில் வரும், நெகட்டிவ் வரும். இது Pக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வந்திருக்கும். அப்போது R greater than P அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை வச்சு தனியாக என்னால் சால்வ் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக திஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. டேட்டா சஃபிஷியன்சிக்குள்ளே கேட்டிருக்கான். இப்போ ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணணும். என்னது? P greater than Qவையும் R greater than Pயும் மெர்ஜ் பண்ண முடியுமா? எப்படி? R greater than P, P greater than Q. இதை மெர்ஜ் பண்ணால் எனக்கு R greater than Q அப்படிங்கிறது கிடைக்கும். கொஸ்டின் Q greater than R, எஸ்ஸா நோவா? நோ. எஸ்ஸா நோவா? நோ. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது ஐ காட் ஆன்சர் நோ. திஸ் இஸ் ஆல்சோ ஆன்சர். உங்களுக்கு எஸ் தான் கிடைக்கணும் அவசியம் கிடையாது, நோ கிடைச்சாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இதில் 57th கொஸ்டின் ரெண்டையும் சேர்த்து ஆன்சர் வருது. ஆன்சர் சி, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் cannot be answered by using either statement alone. ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது என்னால் அதில் ஆன்சர் பண்ண முடியல. நான் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இன்இக்வாலிட்டியை பயன்படுத்தி, அதால் டாபிக். ஓகே, இன்இக்வாலிட்டியை பயன்படுத்தி நான் என்ன பண்ணிட்டேன்? ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு டைமாவது ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். திஸ் இஸ் ஆல்சோ நம்பர் சிஸ்டத்தில் உள்ள கொஸ்டின். டேட்டா சஃபிஷியன்ஸில் மாற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் கூட ஆல்ரெடி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். கொஸ்டின் வாட் இஸ் தி நம்பர், அந்த எண் என்ன எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, தி சம் ஆஃப் தி டிஜிட் ஆஃப் தி நம்பர் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர். இல்லைன்னு சொல்லிருக்கான், கன்சிடர் ஏ 3 டிஜிட் நம்பர். அப்போ ஒரு 3 டிஜிட் நம்பரில் சம் ஆஃப் தி டிஜிட் ஆஃப் தி நம்பர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் இந்த டைலாக் வந்து 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, 2022 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஓகேவா? ஃபைன். இதில் 3 டிஜிட் நம்பர் தானே, எழுதிடுவோம். 1 2 3 பெருக்குனா என்ன வருது? 6. கூட்டினா என்ன வருது? 6. 1 3 2 இதுவும் வரலாம். 2 3 1 2 1 3 3 1 2 3 2 1. I have 6 possibilities. I have 6 possibilities. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 give 6 possibilities. ஸோ எனக்கு ஒரு நம்பர் தான் வேணும். இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2ல் the number is divisible by sum of the digit of the number. இப்போ உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? சார் 6 தானே, இது டிவைட் ஆகுது சார். அப்படி பார்க்கக்கூடாது, அதில் தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஸ்டேட்மெண்ட் 1 மறந்துருங்க ஓகேவா ஸ்டேட்மெண்ட் 2ல the number is divisible by sum of the digit of the number அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 910 இது 10ஆல் டிவைட் ஆகுமா ஆகும் 810 இது 9ஆல் டிவைட் ஆகுமா ஆகும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய எண்கள் நம்மளால் எழுத முடியும் ஓகேவா அப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு பார்க்கும்போது 2 நம்பர் நான் எழுதிட்டேன் எனக்கு ஒரு நம்பர் இல்லை நிறையா இருக்குல்ல இருக்குது ஓகேவா அப்போது அந்த நம்பர் கூட எழுதலாம் தான் ஓகே ஸோ இப்போ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணுறேன் கம்பைன் பண்ணும்போது எனக்கு இருக்குது மொத்தம் 6 நம்பர் இதில் 6ஆல் டிவைட் ஆன நம்பரை எடுக்கலாம் ஸோ 6 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர் அப்போ ஆட் நம்பரை ஈவன் நம்பர் டிவைட் ஆகாது ஓகே ஆட் நம்பரை ஈவன் நம்பர் டிவைட் பண்ணாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கிடையாது ஐ காட் 2 நம்பர்ஸ் 132ம் 6ஆல் டிவைட் ஆகும் 312ம் எனக்கு 6ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா அப்போது எனக்கு என்ன கேட்டிருக்கான் வாட் இஸ் த நம்பர் வாட் ஆர் த நம்பர்ஸ்னால் நம்ம முன்னாடியே முடிச்சுக்கலாமே வாட் இஸ் த நம்பர் அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் ஒரு நம்பர் சொல்லணும் ஹியர் ஆன்சர் டி அந்த நம்பர் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே ஓகேவா ஃபைன் த கொஸ்டின் cannot be answered even by using both statement together இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுகளையும் பயன்படுத்தியும் கூட என்னால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறதா இதோட ரிசல்ட் ஓகேவா ஸோ இது பாருங்கள் எஸ் ஸோ இதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆக்குன சம் என்ன அப்படின்னா ஓகே ஸோ அவன் கொடுத்துருந்தா ஆக்சுவலாக இது ஈஸியாக கொடுத்துருக்கலாம் நினச்சா பண்ணியிருக்கலாம் ஆனால் நினைக்கல ஓகேவா என்ன அப்படின்னா ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து பேங்கிங்கில் கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த சிம்பிள்ஸ் போட்டு இதில் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் அவனே கொடுத்துருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா டேட்டா அந்த இன்இக்வல்ட்ட சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க சரி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து சிம்பிளோட மீனிங் கொடுத்து கேட்பாங்க அதுலேயும் என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் a + b மீன்ஸ் a is greater than b a - b மீன்ஸ் a is less than b இந்த மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுக்கு கொஞ்சம் அடுத்த லெவலில் தான் எப்படி வரும் அப்படின்னா a + b மீன்ஸ் a is neither smaller nor equal to b a is neither smaller சின்னதும் இல்லை ஈக்குவலும் இல்லை அப்படின்னா யார் பெருசு a is greater than b ஓகேவா அப்போது a is neither smaller nor equal to b னா a greater than அது greater than b நே கொடுத்துருக்கலாமே அப்போ கொடுக்கல ஓகேவா ரெண்டாவது a is not greater than b அப்போ less than b ன்னு தோணும் இல்லை not greater than b அப்படின்னா அப்போ a less than or equal to b அடுத்து not smaller தான் greater than or equal to b neither smaller neither greater nor equal to b னா என்ன அர்த்தம் a less than b இதில் வந்து neither smaller nor greater அப்படின்னா a equal to b ஓகேவா ஃபஸ்ட்டு இதை டீகோட் பண்ணணும் இதை எழுதி வச்சுக்கோங்க சரியா தனியாக இதை எழுதி இந்த வேர்டுக்கு எழுதி இதோட சிம்பிள்ஸை தனியாக நோட்டில் கோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஃபைன் அப்போ இங்கே சிம்பிள் நான் பார்க்குறேன் இதை ஆக்சுவலாக PQ P இங்கே இருக்குது அப்புறம் PTTRRS வரிசை அவனே கொடுத்துட்டான் ஸோ தனித்தனியாக எழுதி மெரிச்சு பண்ணாமல் ஒரே தான் மெரிச்சு பண்ணிடலாம் ஓகேவா P × Q இன்ட்டு அப்படின்னா கிரேட்டர் ஈக்குவல் டு அப்போ P கிரேட்டர் ஈக்குவல் டு Qன்னு வரும் நான் எப்படி மாற்றி போட்டுருக்கேன் அப்போ Q less than or equal to P அடுத்து மைனஸ்னா less than or equal to T டிவிஷன்னா greater than R plus or minusனா equal to S அப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க ஓகேவா இதை எழுதிட்டு இங்கே பாருங்க Q plus or minus T அப்படின்னா plus or minusனா ஈக்குவல் அப்போ Q equal to Tன்னு ஒன்று கொடுத்துருக்கா S plus Q அப்படின்னா S ப்ளஸ்னா greater than Q ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஓகே சரி இதில் எது கரெக்டுன்னு இப்போ நான் பார்க்கணும் ஸோ முதல்ல டீக்கும் கியூக்கும் லைன் இருக்கா டி இங்கே இருக்குது கியூ இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி போக முடியும் பட் நடுவில் சிம்பிள் என்ன இருக்குது லெஸ் தான் ஈக்குவல் தான் இருக்குது ரெண்டுமே சேம் சிம்பிள் தான் சேம் சிம்பிள் இருந்தால் அதே சிம்பிள் எடுத்துக்கலான்னு சொன்னோன்னா அப்போது கியூ லெஸ் தான் ஈக்குவல் டு டீன்னு கிடைக்கும் அங்கே என்ன இருக்குது ஈக்குவல் டுன்னு இருக்குது அப்போ மொதல் கன்க்ளூஷன் தப்பு அப்போ ரெண்டாவது என்ன இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாவது என்ன இருக்குது கன்க்ளூஷனுக்குள்ள எஸ் greater than Q கொடுத்துருக்கான் எஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது எஸ் greater than Qனா அங்கேருந்து இங்கே வராதே இருங்க மறுபடியும் பார்ப்போம் ஓகே சரி இது மறுபடியும் போடலாமா a + b இதில் பாருங்கள் P இன்ட் என்னது greater than equal to ஓகே ஓகே இருங்க P
இன்ட் அப்படின்னா கிரேட்டர் than ஈக்குவல் டு எஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு இதை மாற்றி போடணும். அப்போ q லெஸ் than ஈக்குவல் டு p அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ரெண்டாவது t இருக்குது, டீக்கு மைனஸ் போட்டிருக்காங்க, மைனஸ்னால் லெஸ் than ஈக்குவல் டு t. அடுத்து டீக்கு அடுத்து டிவிஷன் இருக்குது, டிவிஷன்னா நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல் டு அப்படின்னா நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல் அப்படின்னா லெஸ் தென், இது லெஸ் தென், எஸ் இது வந்து லெஸ் தென், ஓகேவா, எஸ் இது லெஸ் தென் வரும். அப்போ இதில் லெஸ் தென் வரும்ப்பா. நான் என்னடா இங்கேயும் கிரேட்டர் தான் இருக்குது, இங்கேயும் கிரேட்டர் தான் தப்பாயிருது, ஓகேவா. அப்போ இது லெஸ் தென் வரும். இப்போ பாருங்கள் இதில் தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸு கியூ, எஸ்லேருந்து கியூக்கு போகணும், எஸ்லேருந்து அப்படியே வாங்க, வர முடியுது வர முடியுது வர முடியுது வர முடியுது வர முடியுது. சரி, நடுவில் பெரிய சிம்பிள் என்ன இருக்குது, இங்கே லெஸ் தென், அப்போ லெஸ் தென் தான் வரும். அடுத்து ஈக்குவல் கூட யாரும் இருந்தாலும் ஈக்குவல் டு போயிடுவான். இங்கே லெஸ் தென் தான் இருக்குது, ரெண்டில் பெருசு இதுதான். அப்போ q லெஸ் தென் எஸ்ன்னு வருது. இதை மாற்றி தான் எஸ் கிரேட்டர் தென் q அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் என்னது, கரெக்டு அப்படின்ட்டு உங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ அப்போ என்னது ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஒரு டைம் இதை வாசித்து பார்த்துக்கோங்க, ஏன்னா முதல் டைம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங் மாதிரி தெரியும். ஒரு டைம் வாசி எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஈஸியாயிரும், ஓகேவா. ஃபைன். ஸோ இது பாருங்கள், கொஸ்டின் இஸ் given followed by 2 conclusions எல்லாம் ஓகே. கொஸ்டின், வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் என். அப்போது எம் மற்றும் என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். வேர் எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், வேர் எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியணும் உங்களுக்கு, என்னது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோவா, இல்லை 1 1 2 3 டாட் இன்ஃபினிட்டி 1 2 3 டாட் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி போச்சுன்னா அது என்னது நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0. இன்டிஜர்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ரியல் நம்பர்னா இதே தான், பட் என்ன வரும் ரேஷ்னல் இரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல்னா p/qன்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷனல் எழுதுகிற நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு செட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தென் ஸ்டேட்மெண்ட் 1, m + n greater than mn and m greater than n. ஓகே, m + n greater than mn. ஓகே, m greater than nங்கிறதும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம், 1 2 கூட்டினா 3 பெருக்குனா 2, அப்போ இது வருது. அப்போ இது ஆன்சராக போட்டுடலாமா. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுங்க. ஆனால் இதில் m greater than 1 சொல்லிருக்காங்க. அப்போ இங்கே 2 போடணும், இங்கே என்ன போடணும் 1 போடணும். இப்போவும் கூட்டினா 3 தான், பெருக்குனா 2 தான், அது பிரச்சனை இல்லை. 2க்கு பதிலாக 3 போடுங்க, 3 1 கூட்டினா 4 பெருக்குனா 3. அப்போ இதுக்கு இந்த 1க்கு பதிலாக நம்பர் மாற்றி போட்டால் எனக்கு வந்து ஆர்டர் வராது. இப்போ 1க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா கூட்டினா 5 பெருக்குனா 6 வந்துடும். அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எம்முக்கு நீங்கள் எந்த நம்பர் போடுங்க, எண்ணுக்கு வந்து எம்முக்கு வந்து 10, எண்ணுக்கு வந்து 1, m greater than n கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டையும் இப்போ கூட்டினா 11 பெருக்குனா 10 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போது எம்முக்கு நீங்கள் எந்த நம்பர்னாலும் போட்டுட்டு என்னோட வேல்யூ 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வருது. அப்போ சப்போஸ் இந்த கொஸ்டினில் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n மட்டும் கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் என்னால் சால்வ் பண்ண முடியும், ஏன்னா n = 1. ஆனால் m வேல்யூ தெரியலையே. அப்போது வாட் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் m அண்ட் n கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே தெரியும். அப்போ நான் ஸ்டேட்மெண்ட் 2க்குள்ளே போகிறேன். ஸ்டேட்மெண்ட் 2ல் த ப்ராடக்ட் ஆஃப் தி m அண்ட் n இஸ் 24. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் 1ஓட இன்ஃப்ளூயன்ஸு உங்கள் மேலே இருக்கக்கூடாது, ஓகேவா. அப்போ ப்ராடக்ட் 24 அப்படின்னா 24 × 1, அடுத்து 2 × 12, 3 × 8, 4 × 6, இது மாற்றி அப்படியே வரும். அப்போ எது m இங்கே பாருங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு m greater than nங்கிறது தெரியாது, கூட்டினா இது பெருக்கினா இது அதெல்லாம் தெரியாது. ஐ ஹாவ் 4 பாசிபிலிட்டிஸ், இது 4 பாசிபிலிட்டி நான் மாற்றி விட்டு எடுக்கலாம். m எனக்கு சரி, m எனக்குன்னு சொல்லும்போது சரி இந்த ரெண்டு எது m என்னன்னு சொல்லிட்டு சொல்லட்டா கூட இந்த ரெண்டில் ஏதாவது வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது எனக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ என்னால் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு ஆன்சர் பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறேன். அப்போ சேர்த்து பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா m + n greater than mn. ஓகே, m greater than n, வெரி குட். இங்கே ப்ராடக்ட் இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 1 வரும்னு தெரியணும், m பெருசாக வரும்னு தெரியணும். இங்கே பாருங்கள், இதில் 1 இருக்குது, எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன், m = 24, n = 1, கூட்டினா 25 பெருக்குனா 24, m greater than n, அதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு.
அப்போ by using both statement I can able to answer the question so that I can choose answer C. The question can be answered by using both statement together but cannot be answered by using either statement alone. Okay? So இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் ஆன்சர் மார்க் பண்றோம். ஸோ இந்த டெக்னிக் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஹியர் சேம் சிண்டெக்ஸ் என்ன இருக்குது? வாட் இஸ் எ டைம் ரெக்யூர் டு டவுன்லோட் த சாஃப்ட்வேர்? இந்த கொஸ்டின் 2024 கேட்டது. ஓகேவா? 2024 கேட்டது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யாரெல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் ஏதாவது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அனைவரும் சால்வ் பண்ணக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு டவுன்லோட் நீங்கள் பண்ணுறீங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து இப்போ எவ்வளோ நேரத்தில்ப்பா முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு 2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது இல்லை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா 5G வந்துச்சுல்ல, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதை நீங்கள் சொல்லுவீங்க. இதை நீங்கள் எதை யோசிச்சு சொல்கிறீங்க? நம்பர் 1, அது என்ன சைஸு? ஒரு 10 ஜிபியா, 20 ஜிபியா, 50 ஜிபியா, 100 ஜிபியா, 5 MBயா? இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ரெண்டாவது, இது மட்டும் இருந்தால் போதுமா? 1 MB/s ஆகுதா, 10 MB/s ஆகுதா, 100 MB/s ஆகுதா, இல்லை 10 kbயில் ஆகுதா? ஓகேவா? அப்போது ஸ்பீடை பொறுத்தும் அதோட சைஸை பொறுத்தும் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த டைம் என்ன ஆகும்? வேரி ஆகும். ஓகேவா? இப்போ சமுக்கில் வாங்க. கொஸ்டின், வாட் இஸ் அ டைம் ரெக்யூர்ட் டு டவுன்லோட் த சாஃப்ட்வேர்? அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? ஸ்டேட்மெண்ட் 1, த சைஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் 12 MB. The size of the software 12 MB. It is nothing but 12 MB. சரியா? 12 MB பழைய இது போல, அதனால 12 MB போட்டுருக்கோம். இப்போலாம் 12 GB போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ சைஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் 12 MB. 12 MB டவுன்லோட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுன்னு கேட்டால் என்ன ஸ்பீடு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கல்ல. இங்கே பாருங்கள், த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் 2.4 kb. ஸோ ஆஸ் டேட்டா சஃபிஷியன்சி வி நோ தட் கொஸ்டின் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் பார்க்குறோம், ஆன்சர் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும் பார்க்குறோம், 2.4 kbங்கிறத வச்சு நீங்கள் எவ்வளோ டைம் ஆகுன்னு சொல்லவே முடியாது வித்தவுட் நோயிங் த சைஸ். ஓகேவா? ஸோ சைஸும் தெரியணும், ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் தெரியணும். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ண ஆன்சர் சி. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் cannot be answered by using either statement alone. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார் டேட்டா சஃபிஷியன்சி சார் கஷ்டமாக இருக்குது, நான் விட்டுறேன் சார், அப்படி பண்ணவே கூடாது. ஓகேவா? அதுலேயும் நான் என்னோடய அப்ரோச் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மினிமம் 30 to 40% ஈஸியாக இருக்கும். எல்லா கொஸ்டின் நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள், மினிமம் 30% ஈஸியாக இருக்கும். அப்போ மொத்தம் 80 கொஸ்டினில் இங்கே 50 இங்கே 30 எடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு 15 to 20 கொஸ்டின் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அதுக்கடுத்து ஒரு 10 to 15 மாடரேட்டாக இருக்கும், ஒரு 10 என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த 20 100% நீங்கள் அடிக்கணும். இந்த 20 100% நீங்கள் அடிக்கணும். இந்த 15 ஒரு 50%. அப்போ இதுலேயே வந்து நேரம் எனக்கு ஒரு 27 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருவீங்க. 27 கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதை முடிக்க 1 hour தான் ஆகும். இதை முடிக்கனா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 30 seconds ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 hourலேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டு மீதி ஒரு 1 hour உட்காந்து ஜாலியாக ஒரு 10 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ உங்களுக்கு தெரிஞ்சு மெல்ல ரீடிங் காம்பினேஷன் நீங்கள் போட்டுட்ருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்களை டியூன் பண்ணுங்கள், தயாராகுங்க, பி ப்ரிப்பேர்ட். ஓகேவா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஓகே, எ பர்சன் பைஸ் 3 article PQR for ₹50. The price of article Q is 16. Q is equal to 16. அவன் PR இந்த 2 தான் இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ? 34. ஏன்னா மொத்தம் 50 ரூபா, அதில் 16 ரூபா போயிடுச்சுன்னா 34 ரூபா இருக்குது. ஓகேவா? விச் இஸ் த லீஸ்ட்? Q தான் லீஸ்ட். ஏன்னா விச் போட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி பேசுகிறாங்க அர்த்தம். Q தான் என்னது? லீஸ்ட். அப்போ Q 16ங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏக்கும் பிக்கும் மீன்ஸ் ஆருக்கும் பிக்கும் எனக்கு வேல்யூ தரல, ஆனால் ரெண்டையும் சேர்த்தா P plus R is equal to 34 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? கொஸ்டின், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் P? Pயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, த காஸ்ட் ஆஃப் P இஸ் நாட் மோர் தென் தட் ஆஃப் R. அப்போ என்ன அர்த்தம்? காஸ்ட் ஆஃப் P ஆரை விட பெரிதாக இல்லை, நாட் மோர் தென் தட் ஆஃப் R. காஸ்ட் ஆஃப் P நாட் மோர் தென் தட் ஆஃப் R. ஆரை விட பெருசு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை அப்போ ஆரோட சின்னது எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஆரை விட பெருசு இல்லை அப்படின்னா நாட் கிரேட்டர் தானே என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அதில் தான் நீங்கள் ட்விஸ்ட் ஆவீங்க. ஓகேவா? இது லெஸ் தென் ஆர்
ஈக்குவலுங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இதை வச்சு இவன் என்னது லெஸ் தெனாக இருக்கலாம், ஸ்மால், அதை வேல்யூலாம் சொல்ல முடியாது. அந்த 34ல் என்னால் வேல்யூ அதில் சொல்ல முடியாது. அப்போனா இதுக்கு வரேன், ஸ்டேட்மெண்ட் 2க்கு வரேன். த காஸ்ட் ஆஃப் ஆர் நாட் மோர் தென் தட் ஆஃப் பி. ஓ, த காஸ்ட் ஆஃப் ஆர் நாட் மோர் தென் தட் ஆஃப் பி. அப்போ என்ன அர்த்தம்? ஆர் நாட் மோர் தென் தட் ஆஃப் பி. பியை விட பெரிதில்லை. அவன் என்னன்னா நான் பெருசிலன்னு சொல்கிறான், இவன் என்னன்னா இவன் பெருசிலன்னு சொல்கிறான். எவன் பெருசுனே நம்மளுக்கு தெரில. அப்போ பார்க்கும்பொழுது இதை வச்சும் தனியாக என்னால் இதில் சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட் 1 2 கம்பைன் பண்ணால் அப்போ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ மாற்றி இப்படி உண்மையை சொல்கிறனால ரெண்டு பேரையும் நம்ம சமமாக பிரிச்சுப்போம். ஓகேவா? ரெண்டு பேரும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இவன் இவனுக்கு கம்மி இல்லை, இவனும் இவனுக்கு கம்மி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஈக்குவல்ட்டு அர்த்தம். ஓகேவா? அப்போ பி சி ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ ரெண்டுமே ஈக்குவல். பி சி ஈக்குவல் டு ஆர் சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை ஆர் சி ஈக்குவல் டு பி சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 2p ஈக்குவல் டு 34, p ஈக்குவல் டு 17 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் p? p ஈக்குவல் டு 17 ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் சி. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் both statement together but cannot be answered by using either statement alone. புரியுதா? ஸோ இந்த அப்ரோச்சில் தான் நீங்கள் கொஸ்டின் எடுக்க போகிறீங்க. ஸோ இன்இக்வாலிட்டியும் கொஞ்சம் படித்து வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் வரக்கூடியனா 3-4 கொஸ்டின் வரும். அந்த இன்இக்வாலிட்டியும் இதை மிக்ஸ் பண்ணி 3-4 கொஸ்டின் வரும். ஸோ அதில் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஃபைன். எஸ், இது பாருங்கள். a question is given followed by the two statements. அது நார்மலாக சொல்கிறது. p q r and s appear in test. ஓ, 4 பேர் எதோ இருக்காங்கப்பா. p q r s appear in the test ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. has p more than mark q? p more than q வா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எனக்கு எஸ்ஸா நோவான்னு சொல்லணும். சரி, ஸ்டேட்மெண்ட் 1ல் the sum of marks scored by p and q. ஓகே, p and q is equal to sum of marks scored by r and s. r plus s சொல்கிறாங்க. இதை வச்சு எனக்கு p சொல்ல முடியாதே. p greater than q, p plus q is equal to r plus s. இதை வச்சு எப்படி சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்குல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் 2, the sum of marks scored by p and s. சரி, இதில் எதாவது ட்ரை பண்ண முடியுமா பார்ப்போம். p and s equal to is more than. ஓகே, is more than. உங்களுக்கு அப்படிக்கலாமா? ஓகே, the sum of marks scored by p and s is more than sum of marks scored by q and r. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பிவைக்கில் இருக்குது. 2017-18 ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? பிக்கும் கியூக்கும் கம்பேர் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது. இப்போ பி இங்கே இருக்குது, கியூ இங்கே இருக்குது. இப்போ சார் இந்த பிக்கு கிரேட்டர் இங்கே வந்துருச்சு, அப்போ இது பெருசுன்னு போடலாமா? அப்படி போட முடியாது. ஏன் அப்படின்னா எஸ் பெருசாக இருக்கலாம், ஆர் சின்னதாக இருக்கலாம், கியூ பெருசாக இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஏதாவது சேர்க்க முடியுமா? இங்கே கூட ரெண்டும் ஒரே சைடு இருக்கான். இப்போ பிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆர் ப்ளஸ் எஸ் மைனஸ் கியூ போட்டாலும் வாய்ப்பு இல்லை, எடுக்கலை. ஏன்னா எஸ் வந்து இடையில இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? ரெண்டையும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. த கொஸ்டின் cannot be answered even by using both statement together. ஸோ இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இன்இக்வாலிட்டி நாலேஜும் இருக்கணும், இதில் ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்க முடியுமான்னு தெரியணும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். இது பாருங்கள். ஸோ இதுவுமே என்னது 2024 கொடுத்தது தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவனே சிம்பிள் கொடுத்துட்டான். எது? பின்னா கிரேட்டர் தேன், கியூனா லெஸ் தேன், ஆர்னா நாட் கிரேட்டர் தேன், ப்ராக்கெட்லாம் கொடுத்துட்டான். வெரி குட். இது பரவாயில்ல, இது நல்ல அப்ரோச்சாக இருக்குது. 2020 என்ன பண்ணல? ப்ராக்கெட்டில் கொடுக்கல, இதில் கொடுத்துட்டான். வெரி குட். ஓகேவா? ஃபைன். இதை பாருங்கள். 2x எஸ்ன்னு கொடுத்துருக்கான். இதுக்கு அந்த சிம்பிள் இங்கேயே கொடுத்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. சரி, எஸ்ன்னு எஸ்ன்னா என்னது? நாட் லெஸ் தேன் அப்படின்னா நாட் லெஸ் தேன். நாட் லெஸ் தேன்னா என்ன அர்த்தம்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டா? இதில் என்ன இருக்குது? நாட் கிரேட்டர் தேன். ஓ சாரி, நாட் லெஸ் தேன்னா லெஸ் தேன் இல்லைங்கிறது கொடுத்துருக்கான் பாஷ். சார் நான் கூட என்ன நினச்சேன், ஏன் ஒழுங்காக தான் கொடுத்துட்டானு நினச்சி தப்பாக நினச்சிட்டேன். வெரி பேட். ஓகே, அப்போ நாட் லெஸ் தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிரேட்டர் தேன் எடுக்க முடியாது. ஆக்சுவலாக நாட் லெஸ் தேன் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கலாம். ஓகேவா? அப்போ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? 3y. சரி, அடுத்து 3x. 3x t அப்படின்னா t எங்கே இருக்கான்? t மீன்ஸ் ஈக்குவல் டு. ஓகே, ஈக்குவல் டு 4z. இப்படி இருந்தால் 9y
greater than 8z அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அது இது இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் இப்படி இருந்துச்சுன்னா இது அப்படியான்னு கேட்டிருக்கான். நான் கரெக்டானு சொல்லணும். இது டேட்டா சஃபிஷியன்சியில் வராது. இது டேட்டா சஃபிஷியன்சி வராது. இது பியூர் இன்இக்வாலிட்டி தான். ஓகேவா? ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் கேட்டு தான் டேட்டா சஃபிஷியன்சி. இதில் அந்த மாதிரி பண்ணல. இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ரெண்டு கேட்டிருக்கான், அதில் சால்வ் பண்ணி இது வந்து பியூர் இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்கள், 2x greater than 3yன்னு கொடுத்துருக்கான். எனக்கு இங்கே ஒய்யும் இசட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஒய்யை நான் எடுத்து இங்கே போடணும். ஓகேவா? சரி, நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல நான் ஒய் கொண்டு வரணும். ஓகே, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா? சரி, இதை இன்ட்டு 3 போடுறேன். 6x greater than equal to 9y. இதை இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். 6x equal to 4zன்னு வரும். ஓகேவா? அப்போது இந்த 6xங்கிற இடத்துல நான் 9y போடலாம். கரெக்டாக? ஏன்னா இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் தான். இது பெருசாக இருக்கலாம், ஆனால் சின்னதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போடுறேன் 9y. ஓகேவா? 9y ஈக்குவல் டு 8zன்னு கேட்டிருக்கான். சரி, அப்போ நான் இந்த இடத்துல இன்ட்டு 2 கூட போடலாம்ல. இது 3y தான் வருது, 9y இங்கே வருது. சரி, அப்போ அந்த 6xக்கு பதிலாக நான் ஆக்சுவலாக 9y போடுறேன். ஸோ இதில் 2 இதுனா இதில் 8z வந்துடும். ஓகேவா? அப்போ எனக்கு 6x ஈக்குவல் டு 8z கிடைக்குது. இதுக்கு பதில் அந்த 9y நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 9y ஈக்குவல் டு அரௌண்ட் 8z அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஆனால் என்ன சொல்லியிருக்கேன் அதில் 9y greater than 8zன்னு சொல்லியிருக்கான். அப்படி கிடையாது. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2லையும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸு q என்னது, qனா லெஸ் தென் 2yன்னு கொடுத்துருக்கான். அடுத்து y, ஆர்னா என்னது, ஆர் எங்கே இருக்குது, PQR. ஆர் மீன்ஸ் நாட் கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன அர்த்தம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z கொடுத்துருக்கான். தென் எக்ஸு ஆர்னா அது இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஓகே, எக்ஸை சரி கம்பேர் பண்ணியிருக்கானா? ஃபைன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸா? அப்போ இதை 2ஆல் பெருக்கலாமா? இதை 2ஆல் பெருக்கிப்போம். இதை பெருக்கினா 2y லெஸ் தான் ஈக்குவல் டு 2zன்னு கிடைக்கும். 2zன்னு கிடைக்கும். இங்கே 2a வந்துச்சு. இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா எக்ஸு போட்டுக்கலாம். எக்ஸு போட்டால் இந்த எக்ஸு வந்து ஆக்சுவலாக என்னது, இந்த 2y இருக்குது. இந்த 2y போட்டு இதில் 2y போட்டுக்கலாம். 2y போட்டிங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? எக்ஸு லெஸ் தேன், ஆக்சுவலாக எக்ஸு லெஸ் தேன் 2yன்னு வரும். ஸோ இங்கே 2y நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு என்ன வரும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு zன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதில் எடுக்கும்போது இந்த சிம்பிள் தான் வரும். எனக்கு எக்ஸு லெஸ் தேன் செட்டுன்னு தான் வரும். இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. அதனால இது தப்பு. அதனால இதுவும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதுலேயுமே எடுக்கும்போது என்னது, மூணையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி, 6x கிரேட்டர் தேன் 9y ஈக்குவல் டு 8zங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணி கூட எடுக்க முடியும். ஓகேவா? இல்லைனா இதை அங்கே போட்டுட்டு எக்ஸை வச்சு கூட நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா? நம்ம இன்இக்வாலிட்டியில் பார்த்தாலும் அதே மாதிரி இதை ஏபிசின்னு கூட வச்சுக்கோங்க. டேரெக்டாக போட போகிறீங்க, அந்த சிம்பிளை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து லெஸ் தென் இல்லை, மீன்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் கிடையாது, லெஸ் தென் வந்தால் தான் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்சர் ஆப்ஷன் டி போடுறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் போவதுக்கு முன்னாடியே கிரேட்டர் தேன், ஸ்மாலர் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் ஒரு டைம் பார்த்துக்கிட்டு எப்படி மாற்றி கேட்கலாங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது எப்படி கேட்டாலும் எடுத்து பண்ணலாம். பட் இதில் என்னென்னு ரொம்ப நுணுக்கமாக கேட்டிருக்கான். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் உழைப்பு அதில் போட வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஃபைன். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன், அந்த இதில் வர்றது பார்ப்போம். சரியா? ஸோ இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் வந்து இப்போ புது டாபிக் கிடையாது, இது காலங்காலமாக கேட்டுட்டு இருக்க டாபிக் தான். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இதை நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா, இது ஆர்சி கூடயே நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் சரி இதை விட வேண்டாமே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஏன்னா ரீடிங் காம்பினேஷன் வேறு, இது வேறு. ஸோ ரீடிங் காம்பினேஷன் ஒரு பேசேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க, கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆன்சர் போகிறீங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து வாட் யூ இன்ஃபர்னு சொல்ல முடியாது, இன்ஃபர், அசம்ஷன், அந்த கரோலரி எதுவுமே சொல்ல முடியாது. அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஃபைன். அண்ட் லாஜிக்கல் டிடக்ஷன், இது தனியாக ஒன்று இருக்குப்பா. ஸோ இது நான் பார்த்தாலும் எங்கேயுமே தனியாக நடத்தலை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் இது சொல்கிறேன், ஸோ எந்தளவுக்கு புரியுதுன்னு தெரில. பட் இதுக்கு நார்மலாக ஒரு கான்செப்ட் இருக்குது.
நாலு இது லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 ஸோ எனக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நானும் உங்களுக்கு இது சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்காங்க போட்டுட்டீங்க அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா whenever if இந்த மாதிரி கேசஸ் வரும் இது ரெண்டாவது only if அப்படின்னு வரும் மூணாவது either அப்படின்னு வரும் நாலாவது unless அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி நாலு இது இருக்குது ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது வெதர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அப்படின்னா இல்லை வந்து whenever அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்னா இல்லைனா if அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் if I play cricket I wear a cap ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாண்டால் தலையில் என்ன வச்சுருப்பேன் தொப்பி வச்சுருப்பேன் அப்போது நான் கிரிக்கெட் விளையாடுறேன் ஏ நடந்துச்சுன்னா பி கண்டிப்பாக நடக்கும் இது ஒரு பாசிபிலிட்டி சப்போஸ் பி நடக்கலைன்னா இது நாட் பின்னு சொல்கிறேன் பி நடக்கலைன்னா ஏயும் நடக்காது ஓகேவா அதாவது நான் கிரிக்கெட் விளையாண்டா கண்டிப்பாக தொப்பி வச்சுருப்பேன் இப்போ எந்த தொப்பி இல்லை அப்படின்னா நான் என்ன அர்த்தம் கிரிக்கெட் விளையாடலன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நான் கிரிக்கெட் விளையாண்டா தொப்பி வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல இப்போ நான் கிரிக்கெட் விளையாடலை நான் தொப்பி வைக்கலன்னு சொல்ல முடியுமா கிரிக்கெட் விளையாண்டா தொப்பி வச்சுருப்பேன் கிரிக்கெட் விளையாடாட்டா கூட நான் வச்சுருக்கலாம் ஆனால் நான் தொப்பி வைக்கலை அப்படின்னா கிரிக்கெட் விளையாடலன்னு அர்த்தம் குழம்புதில்லை அப்படி தான் குழம்பும் ஓகேவா ஸோ இதில் ஏ சீக்வன்ஸ் நடந்தது அதாவது இஃப் ஐ பிளே கிரிக்கெட் ஐ வியர் ஏ கேப் இது கரெக்டு ஐ நாட் வியர் ஏ கேப் ஐ டசன்ட் பிளே கிரிக்கெட் இதுவும் கரெக்டு பை ஐ டசன்ட் பிளே கிரிக்கெட் ஐ டசன்ட் வியர் த கேப்னா தப்பு ஓகேவா ஸோ மொதல் ஆக்ஷன் நடந்தால் ரெண்டாவது நடக்கும் ரெண்டாவது நடக்கணும்னா மொதல் நடக்காது அந்த மாதிரி தெரியும் ஒன்லி இஃபுக்கு ரெண்டாவது ஆக்ஷன் நடந்தால் மொதல் ஆக்ஷன் நடக்கும் மொதல் ஆக்ஷன் நடக்கலைன்னா ரெண்டாவது ஆக்ஷன் நடக்காது இதோட அப்படியே ரிவர்ஸாக இது வரும் ஓகேவா ஃபைன் எய்தர் அப்படின்னா நாட் பி ஏ நாட் ஏ பி அதாவது ரெண்டாவது ஆக்ஷன் நடக்கலைன்னா மொதல் நடக்கும் மொதல் நடக்கலைன்னா ரெண்டாவது நடக்கும் ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது நடக்கும் ஓகேவா அன்லெஸ் அப்படிங்கும்போது நாட் பி ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இந்த சார்ட்டை மட்டும் படித்து வச்சுக்கோங்க இந்த எய்தரை யூஸ் பண்ணி 2 இயர்ஸ் கேள்வி வந்திருக்கு 2 இயர்ஸ் கேள்வியில் ஒரு கொஸ்டின் 2024 முன்னாடி உள்ள கொஸ்டின் 1996 நினைக்கிறேன் 1996 அப்போ கேட்டது அதுக்கடுத்து இப்போ தான் கேட்குறேன் இடையில ஏதோ ஒரு டைம் வந்துருச்சு அப்போது நார்மலாக இந்த மாதிரி டேரெக்டாக யூஸ் பண்ணல விச் இஸ் ஃபால்ஸ் நெசசரிலி ஃபால்ஸ் அப்படிங்கிற கேட்டுதான் அது ஜென்ரலாக ரீட் பண்ணியே போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ இதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அடப்ஷன் லாஜிக்கல் டிடக்ஷன் அப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் அடப்ஷனில் நமக்கு பார்க்குற கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ இந்த 2024 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம இதை செப்பரேட் டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் அண்ட் அதர் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்று ஃபால்ஸு இந்த ரெண்டும் கரெக்டு அப்போ எது ஒரு கன்க்ளூஷனாக இருக்கும் இந்த மாதிரி கேட்குற கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேவா வாங்க அது எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஸோ இதை பாருங்கள் ஸோ 2021 உள்ளது இது ஆக்சுவலாக ஈஸி தான் half of the villages of certain village have their own house ஓஹோ சரி சும்மா மொத்தம் ஒரு 100 பேர்னு வச்சுக்கிறேன் ஓகேவா half of the village 50 பேர் ஓன் ஹவுஸ் மீதி 50 பேர்ட்ட ஹவுஸ் இல்லை அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது 1/5 of the villages cultivate paddy 1/5 அப்படின்னா 20 cultivate paddy ஓகே அடுத்து 1/3 of the villages are literate 1/3னா 33% யாரு literate அடுத்து 4/5 of the villages are under 25 4/5 அப்படின்னா ஒரு 80 பேர் under 4/5னா 80 தானே எஸ் 50 under 25 years ஓகேவா ஃபைன் அடுத்து which are the following வெரி குட் கவனிங்க இதில் இதில் ஒரு காமெடி இருக்குது என்ன அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணாட்டாலுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஜிஎஸ்ல நீங்கள் ஒரு டெக்னிக் சொல்லுவீங்களோ அதே மாதிரி சிசாலே டெக்னிக் இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் கவனிங்க கரெக்டாக கவனிங்க இது அப்ளை பண்ணணும் ஆனால் ரேர் கேஸில் தான் அப்ளை பண்ணணும் சரியா ஆல் ஹோல்டு நோ ஹோல்டு ஒன்லி ஹோல்டு சம் எடுத்துக்கலாம் ஆன்சர் பி சரியா சரி இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் ஆல் த வில்லேஜஸ் ஹூ ஹாவ் தர் ஓன் ஹவுஸ் ஆர் லிட்ரேட் ஓன் ஹவுஸ் எவ்வளோ 50 பேர் வச்சுருக்கான் லிட்ரேட் எவ்வளோ 33 பேர் இது 8 அது என்ன தேவை இருக்குது அப்போ 1 தப்பு மூணாவது பார்ப்போம் ஒன்லி half of the villages
who cultivate paddy is literate. கல்டிவேட் paddy 20 பேர் தான், 33 பேர் லிட்ரேட், எல்லாமே லிட்ரேட்டாக இருக்கலாம். ஆஃப்னு சொல்லியிருக்கான், அப்போ அதுவும் தப்பு. இது நோ வில்லேஜஸ் அண்டர் 25 ஏஜ் ஹாவ் இஸ் ஓன் ஹவுஸ். 80 பேர்கிட்ட வீடு இருக்குது, 50 பேரை பிரித்தாலும் மீதி 30 பேர் யார் இருக்கான், அண்டர் 25 இருக்கிறான். ஓகேவா? அப்போது நோன்னு சொன்னது இதுவும் தப்பு. அப்போது சம் வில்லேஜஸ் அண்டர் 25 இயர்ஸ் ஆர் லிட்ரேட். எஸ், கண்டிப்பாக லிட்ரேட் ஆகிருக்கலாம்ல. ஏன்னா 80, கண்டிப்பாக ஒரு 12 பேராவது என்ன இருக்கலாம், லிட்ரேட் ஆகிருக்கலாம். ஸோ பி வந்து கரெக்ட். இந்த மாதிரி நம்ம இதில் சால்வ் பண்ணலாம். இதை பாருங்கள். எஸ், இதுதான் இந்த ஃபால்ஸ்லாம் சொன்னது. ஓகேவா? PQRSTன்னு இருக்குது. PQRST என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகே, ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்னது, ஒன் ஆஃப் P and Q வாஸ் செலக்டட் ஃபார் த ஜாப். ஓகே, அப்போ P செலக்ட் ஆகலாம், இல்லைனா Q செலக்ட் ஆகலாம், ரெண்டு பேரில் ஒருத்தர் செலக்ட் ஆகலாம். ஏன்னா ஒன் ஆஃப் இது ட்ரூ, இது ஃபால்ஸாகவே இருக்கணும், ட்ரூவை முடிச்சிடும். ஓகேவா? அட்மோஸ்ட் 2 ஆஃப் R and S ஆர் செலக்டட். அட்மோஸ்ட்னு அர்த்தம் மேக்ஸிமம் 2 பேர். RSTயில் மேக்ஸிமம் 2, இந்த 2 இருக்கலாம், இந்த 2 இருக்கலாம், இல்லைனா இந்த 2 இருக்கலாம். மேக்ஸிமம் என்ன அர்த்தம், மேக்ஸிமம் 2, இல்லைனா 1, இல்லைனா யாருமே இல்லை, எப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டியில் எப்படினாலும் இருக்கலாம். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒன் ஆஃப் R and S வாஸ் செலக்டட் ஃபார் த ஜாப். R and Sல குறைஞ்ச ஒருத்தருக்காக வேலை கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொன்னால் இது பொய். அப்படின்னு என்ன அர்த்தம், குறைஞ்சது ஒருத்தருக்குன்னா அட்லீஸ்ட் 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம்னு அர்த்தம். இது பொய்யா இருந்தால் ஒருத்தருக்கும் வேலை கிடைக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ R and S வரக்கூடாது. ஆருக்கும் எஸ்ஸுக்கும் ஏன்னா இல்லை, எங்கே பாருங்க, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் வேலை இல்லை. அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் படி அட்மோஸ்ட் 2 ஆஃப், அப்போ மேக்ஸிமம் 2 பேருக்கு அப்படின்னா இவனுக்கு வேலை கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். அப்போ பிடிக்கு வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா QTக்கு வேலை கிடைச்சிருக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறான், அட்லீஸ்ட் 4 வேர் செலக்டட் ஃபார் த ஜாப். 2க்கே கஷ்டமாக இருக்குது, இதில் 4 பேரா, தப்பு. ரெண்டாவது என்ன சொல்கிறான், எஸ் வாஸ் செலக்டட் ஃபார் த ஜாப். எங்கே, அவர் தான் இல்லையே, போயாச்சே, அப்போ அதுவும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் இது ஆக்சுவலாக லாஸ்ட்டில் கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 77, லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிக்காதீங்க, மேபி தப்பாக வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஒரு நிலையான மனநிலையில் அதை யோசிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இதை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், பட் லாஸ்ட் ஆனால் ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, உள்ள அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா பரவாயில்ல, யூ கேன் சால்வ். ஓகே, இது பாருங்கள், PQRS and T. ஓகேவா? B5 ஸ்டேட்மெண்ட். ஓகே, 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? சரி, PQRST என்ன கொடுத்துருக்காங்க, 2 இது இருக்குது. என்னது, இஃப் P is true அப்படின்னா both Q and S true. அப்போ P ட்ரூவாக இருந்தால் Q and S என்னவா இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறான், R and S true then T is false. அப்போ இஃப் ஆரும் எஸ்ஸும் ட்ரூவாக இருந்தால் T என்னவா இருக்கும், ஃபால்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இங்கே P ட்ரூவாக இருந்தால் தான் இந்த 2 ட்ரூவாக இருக்கும், இந்த 2ம் ட்ரூவாக இருந்தால் தான் என்ன இருக்கும், இது ஃபால்ஸாக இருக்கும். இது கிவன் டேட்டா. ஸோ இதில் வந்து அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருமா. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறான் அப்படின்னா, இஃப் T is true, இங்கே ஆரும் எஸ்ஸும் ஃபால்ஸாக இருந்தால் தான், மீன்ஸ் ட்ரூவாக இருந்தால் தான் இவன் ஃபால்ஸாக இருப்பான். இவன் ட்ரூ அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பாக RSல 2 பேரும் ட்ரூவாக இருக்காங்கன்னா இவன் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஃபால்ஸாக இருக்கணும். இவன் ட்ரூவாக இருக்கான் அப்படின்னா தென் அட்லீஸ்ட் குறைஞ்சது 1 ஆஃப் P and R must be false. ஏன் எப்படி சொல்கிறான், R ஃபால்ஸாக இருந்து இவன் ட்ரூவாக இருந்தாலும் இவன் ஃபால்ஸ் வரமாட்டான், ட்ரூ வந்துடுவான். கரெக்டாக? இது ட்ரூவாக இருந்து இது ஃபால்ஸாக இருந்தாலும் வரமாட்டான். அப்போது P ஏன் கனெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, P ஃபால்ஸ் ஆச்சுன்னா S ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா இது ட்ரூவாக இருந்தால் தான் Qவும் S என்ன ஆகும், ட்ரூ ஆகும். அப்போ இது ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா S ஃபால்ஸ் ஆயிரும், இவன் ஃபால்ஸ் வரமாட்டான், ட்ரூ வந்துடுவான். அது ட்ரூவாக இருந்தாலும் இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆயிரும், இதுவும் போத் வராது, அப்போ இது என்ன ஆயிரும், ட்ரூ ஆயிடுவான். அப்போ இது கரெக்டு. முதல் ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்டு. ஏன்னா T ட்ரூ அப்படின்னா அட்லீஸ்ட் P and Rல ஒருத்தர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ஃபெயிலாக இருக்கணும், அதாவது ஃபால்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ட்ரூ வரும், இல்லைன்னா இது என்ன ஆயிரும்,
இந்த ரெண்டு டிக் ஆச்சுன்னா டிக் ஆயிரும் ஓகேவா ஃபைன் ரெண்டாவது if q is true then p is true no p ட்ரூவா இருந்தா மட்டும்தான் qவும் யாரு s உம் ட்ரூ q ட்ரூவா இருக்குங்கிறதுக்காண்டி p ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம என்ன கூடாது சொல்லக்கூடாது ஸோ ரெண்டாவது தப்பு ஸோ தட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின் பார்க்குறோம் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அகைன் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஸ்டேட்மெண்ட் அகைன் எஸ் இதான் பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் அசிஸ்டன்ட் சொன்னல தான் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் இந்தியா இஸ் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் தி மில்க் வெரி குட் இந்தியா இஸ் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் தி மில்க் என்ன கொடுத்துருக்கான் இந்தியா இஸ் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் தி மில்க் ஏன் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணணுமா ஏன் நம்மளே யூஸ் பண்ணக்கூடாதா அப்போது அப்படி சொல்லக்கூடாது ரெண்டாவது கன்க்ளூஷன் 2 இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் மில்க் ஏன் நான் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணால் வாங்கக்கூடாதா வாங்கலாம்ல அப்போ இப்படியும் சொல்லக்கூடாது ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஸோ இதை தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அசெஷனுங்கிற மாதிரி சொல்லலாம் அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா எஸ் இது பாருங்கள் இதுதான் லாஜிக்கல் டிடக்ஷன் இதுதான் லாஜிக்கல் டிடக்ஷன் ஸோ இதில் என்னென்னா ஒரு மெயின் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இது என்ன இருக்குது பிரதீப் become either director or doctor அப்போ இது either ஃபார்மெட்டு அப்போ நாட் டைரக்டர் அப்போ ப்ரொடியூசர் வருவார் நாட் ப்ரொடியூசர் அப்போ டேரக்டர் வருவார் ஸோ இந்த ரெண்டில் எதுனாலும் ஆன்சர் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க ஓகேவா பட் எனக்கு தெரிஞ்சதில் என்ன பண்ணால் இப்போ ப்ரொடியூசர் நாட் டேரக்டர் டேரக்டர் நாட் ப்ரொடியூசர் அப்படி வரக்கூடாது ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க ஸோ இதில் பிரதீப் இஸ் நாட் டேரக்டர் தென் ப்ரொடியூசர் அப்போ ஆர்கியூ வரலாம் நாட் ப்ரொடியூசர் டைரக்டர் அப்போ எஸ்பி வரலாம் எஸ்பிஆர்கியூ ஆன்சர் சி எஸ்பிஆர்கியூனா ஆன்சர் சி ஸோ போத் எஸ்பி அண்ட் ஆர்கியூ ஆக்சுவலாக ஈஸி தான் இது கண்டிப்பாக பண்ண முடியும் 74 இருந்தாலும் சரி கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் நார்மல் சார் இந்த மாதிரி இல்லாமல் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மல் ரீடிங்கில் கூட பண்ணலாம் பட் அதை ஒரு டைம் படிச்சுக்கோங்க பெட்டராக இருக்கும் ஓகேவா எஸ் ரெண்டாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டேபிள் ஃபார்மேட் கிராஃப் ரெப்ரசன்டேஷன் பார் கிராஃப் ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக 2018 ஆர் 18 தான் எஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேபிள் கொடுப்பாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய டேபிளாக கொடுப்பாங்க கிராஃப் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இந்த இதாக கொடுத்துட்டு இதை வந்து வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க மேட்சிங் கூட கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார் கிராஃப் இந்த மாதிரி பார் கிராஃபாக இருக்கட்டும் இதை வந்து எஜுகேஷன் இது ஹெல்த்து இது வந்து ஃபுட்டு இது வந்து கேஷுவல் இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க பர்சன்டேஜ் கொடுத்து ஏதாவது கேட்பாங்க இல்லை அப்படின்னா ஆங்கிள் கொடுப்பாங்க ஆங்கிள் கொடுத்து ஏதாவது கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர் 2018 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஷின் பேப்பரில் ஒரு 2020 ஒரு டைம் டயக்ராம் கேட்டிருக்காங்க மீன்ஸ் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பட் உங்களுக்கு அதர் பை கிராஃபோ இல்லை வந்து பார் சார்ட்டோ பை சார்ட்டோ உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஆனால் பை சார்ட் கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க யூ கோயிங் டு இன்டர்பிரட் அண்ட் அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபைன் சரி ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரினா ஒரு ஃபுல் பேராகிராஃப் அவங்களே கொடுத்து வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது டயக்ராம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா ஸோ ஒரு டேபிள் வரலாம் டேபிள் வந்து டேட்டா கொடுத்துடலாம் அதை வச்சு நீங்கள் இன்டர்பிரட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பை சார்ட் வரலாம் இந்த ரெண்டில் தான் பாசிபிலிட்டி இல்லை கிராஃபோ எதுவும் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸில் அது கேட்கல ஸோ பை சார்ட் கண்டிப்பாக வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் போடணும் அப்படின்னா ஸோ இதில் எது கேட்டாலும் போடணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது நம்பர் 1 ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நம்பர் 2 ஆவரேஜ் நம்பர் 3 பர்சன்டேஜ் இந்த 3 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ இந்த 3 நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு வாட் இஸ் த ரேஷியோ இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதில் லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ இது பாருங்கள் இது 1981 ஓகேவா 1981 ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 5 6 டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 6 டேட்டாவில் விச் ஆர் தி ஃபாலோயிங் பீரியட் வாஸ் நேச்சுரல் க்ரோத் ரேட் மேக்ஸிமம் நேச்சுரல் க்ரோத் ரேட் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட் பர்த் ரேட்டில் நீங்கள் டெத் ரேட்டை மைனஸ் பண்ணால் போதும் இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உட்காந்து எழுதக்கூடாது அதான் இல்லை மேட்ரு எல்லாத்துக்கும் உட்காந்து எழுதக்கூடாது ஸோ இவன் என்ன கேட்டிருக்கான் 1911 to 21 ஸோ 11 to 21 இதை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கட் அரௌண்ட் 12.6 உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து 41 to என்னது 51
41 to 51 பார்த்தீங்கன்னா 39.9 அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5 கிடைக்க போகுது. 61 to 71 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ காட் 22.2 அண்ட் 71 to 81 இதை மைனஸ் பண்ணால் யூ காட் 23.3. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் அதிகமாக இருக்குது. வாட் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த சம்மை நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். எஸ், இல்லை டைம் ஆச்சுன்னா விட்டுடலாம். ஓகேவா? ரொம்ப டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை விட்டுடலாம். பட் இதை பண்ணலாம். ஓகேவா? இதை ஜஸ்ட்டு மைனஸ் தான், நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. அதான் ட்ரிக்கு. கொடுத்துக்க சாய்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இது வந்து 2021 உங்களுக்கு கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ பிளேயர் ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோரிங் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸு பால் ஃபேஸ்ட்டு, செகண்ட் இன்னிங்ஸு பால் ஃபேஸ்ட். அப்போது எத்தனை இன்னிங்ஸு எத்தனை பால் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட ரன் ரேட்டிங் அமையும். ஓகேவா? ஸோ ரன் ரேட்டிங்கில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 61-15, அப்போ மொத்தம் 75 பால். மொத்தம் 75 பாலில் இந்த ரன்னை கூட்டிங்க அப்படின்னா 175 ரன் 175 ரன் அடிச்சிருக்காரு. கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா யூ காட் அரௌண்ட் 0.42 வரும். இதான் உங்களுக்கு என்னது? ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான்? ஹூ இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் த டெஸ்ட் மேட்ச். அப்போ ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரன்னு செட் பண்ணது யார் அப்படின்னா கம்மி பாலில் அதிக ரன் அடித்தது யார் அப்படிங்கிறத என்ன வரும்? இதில் கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா இவர் பாருங்கள் 5-50 மொத்தம் 55 பாலில் 97 ரன் அடிச்சிருக்காரு. இதை டிவைட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 0.56. இதுவே சி பார்த்தீங்க அப்படின்னா 35 பாலில் 125 ரன் அடிச்சிருப்பார். இது 0.28. அண்ட் டி பார்த்தீங்கன்னா 25 பாலில் 105 ரன் அடிச்சிருப்பார். இது 0.2. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லலை. பட் இங்கே பாருங்களேன், இந்த பாலை இதையும் கணக்கு பண்ணாலே சார் 75 ரன்னு 175 பாலில் 125 பாலில் 35 100 பாலில் 25. இவர் பாருங்கள் 97 பால்லேயே 55 அடிச்சார். புரியுதா? அப்போ இவர் தான் கொஞ்சம் குயிக்காக அடிக்கிறாரு. ஸோ தட் ஆன்சர் பி இந்த மாதிரி போடணும். ஸோ இது 21 வந்தது. இதுக்கு அடுத்து பாருங்கள் அகைன் 21 ஒரு பை சார்ட். ஸோ இதை பாருங்கள், பை டயக்ராம் ஷோஸ் த பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ப்ரோட்டீன். நம்மளே வரைஞ்சிக்கணும். என்னது? ப்ரோட்டீன், வாட்டர், இது வாட்டர், இது ப்ரோட்டீன், இது வந்து என்னது? அதர் ட்ரை எலிமெண்ட்ஸ். ஸோ கிவன் தட் ப்ரோட்டீன் கரஸ்பாண்ட்ஸ் டு 16%, வாட்டர் கரஸ்பாண்ட்ஸ் டு 70%. அப்போ இது கண்டிப்பாக 14% இருக்கும். அது எனக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு பை சார்ட் இருக்குது அப்படின்னா தி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி 360 அண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி 100. அதுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் இருந்தால் அது தப்பு. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் பார்க்கும்போது மொத்தம் 100% வரணும். இவர் 70, இவர் 16, இவர் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 14 தான் இருக்கணும். ஓகேவா? இஃப் both protein and other dry elements corresponds to p%. அப்போ p% அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா 30%ங்கிறது எனக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ வாட் இஸ் தி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி செக்டார் ஆஃப் தி பி ரெப்ரசன்ட் த டயக்ராம். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் தி செக்டார் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம ஜாமெட்ரியில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30%க்கு என்ன ஆங்கிள்? சிம்பிள், 30%க்கு என்ன ஆங்கிள்? ஸோ ஐ நோ தட் 100% வந்து 360. ஏன்னா மொத்தம் 100% ஒரு சர்க்கிள் 360 டிகிரி. அப்போ 30க்கு எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு கொஸ்டின். 0 0 கட்டாயிரம், 0 0 கட்டாயிரம். எக்ஸ் ஈக்குவல் டு 36 × 3 6 18. ஆன்சர் 8ல் முடியுதுன்னு ஆன்சர் 108. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதில் ரெண்டு வெரைட்டி தான். ஒன்று ஆங்கிள் கொடுத்து பர்சன்டேஜ் கேட்குறது, இன்னொன்று பர்சன்டேஜ் கொடுத்து ஆங்கிள் கேட்குறது. இப்போ இந்த சம்மில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டாங்களா? இது எந்த வருஷம்? 2021. 2022ல் ஆங்கிள் கொடுத்து பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. எஸ், இது பாருங்கள். எஸ், இது வந்து 2022ல் a pie chart gives the expenditure of 5 different items A, B, C, D, E if B, C, D and E, B, C, D and E corresponds to 90, 50, 45, 75 இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இதை கூட்டி பாருங்கள். 90 90 90 80, ஒரு 10 கம்மியாக இருக்குது. அடுத்த ஒரு 90 100, ரிமைனிங் ஒரு 100 இருக்குது. நான் எப்படி கூட்டுறேன் அப்படின்னா மொத்தம் ஒரு சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள்னால் 4 கோட்டு இருக்கணும். கரெக்டாக? மீன்ஸ் 90 90 90 90 4 இருக்கணும்.
இங்கே ஒரு 90, 50 40 ஒரு 90, அப்போ இங்கே போட்டால் 80, ஒரு 10 கம்மியாக இருக்குது. அந்த 10 இன்னொரு 90 மொத்தம் ஒரு 100 எக்ஸ்ட்ரா இருக்குது. இவன் தான் ஏ ஓகேவா. இது கொடுத்தது டிகிரி. அப்போ ஏ வந்து எனக்கு 100 டிகிரி அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, என்ன கொஸ்டின் பார்ப்போம். தென் வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஐட்டம் ஏ. ஏயோட எக்ஸ்பெண்டிச்சரோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்கான். ஐ நோ தட் 100% இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போது 100 டிகிரிக்கு எவ்வளோன்னு கேட்டால் அரௌண்ட் 1/3 பக்கத்தில் வரணும். ஓகேவா. இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான். இங்கே இருக்குது ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. சரி, எக்ஸ் போட்டுக்கலாமா. இங்கே 0 இங்கே 0 கட்டு. இதில் பாதி 18, இதில் பாதி 5, இதில் பாதி 9, இதில் பாதி 50. ஸோ அவ்வளோதான். எக்ஸ் இங்கே போயிடும் அங்கே போயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 25 250/9. 250/9 எங்கே இருக்கா? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஈஸி. ஓகேவா. இதை நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். ஓகேவா. ஏன் அப்படின்னா சார்ட் கொடுத்துருக்கான். மொத்தமாக 100 டிகிரி 100 டிகிரி இவ்வளோ ஆங்கிளாக கொடுத்துருக்கான். ஆங்கிள் 360 தான் வரணும். ஸோ கூட்டி பார்த்தீங்கன்னா ஏக்கு 100 வருது. ஸோ 100 டிகிரி அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது 360 டிகிரி. அப்போ 100 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ். இப்போ போன சமயம் என்ன கேட்டான்? ஆங்கிள் கொடுத்து டீட்டா கொடுத்து ஆங்கிள். இப்படி தான் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேவா. ஸோ எஸ் கைஸ், ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் த ஒன்லி வே டு சக்ஸஸ். ஓகே, உங்களோட கடின உழைப்பு உங்களுக்கான வெற்றியை கண்டிப்பாக வந்து தரும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது என்னது, என்ன சொல்லுவேன், மறந்துட்டீங்களா இல்லையா? இருக்கா? எஸ், உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க. தெய்வத்தாலேயே ஒரு விஷயம் முடியல அப்படின்னாலும் உங்களோட முயற்சி அதுக்கான வெற்றியை உங்களுக்கு தரும். ஸோ தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யூ ஆர் டிசர்வ் ஃபார் தட். ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூப்பா.